ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்டீரியல். இந்த மெட்டீரியல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது கலர்ஸோ இல்லாட்டி டெக்ஸ்சர்ஸோ அப்ளை பண்ணும்போது இந்த மெட்டீரியல்ஸ் மூலியமாக தான் போய் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மெட்டீரியல்ஸில் நம்ம மாயா ரெண்டர்ஸ் பார்ப்போம், ஷேடர்ஸ், ஓகே, பிட்மேப் அண்ட் டெக்ஸ்சர். பிட்மேப் அண்ட் டெக்ஸ்சர் அப்படின்னும் போது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணிட்டு அதுல எப்படி டெக்ஸ்சர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்புறம் ஹைப்பர் ஷேட், கிரியேட்டிங் ஹைப்பர், ஒரு நியூ ஹைப்பரை கிரியேட் பண்றது எப்படி அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ராம்ப் ஷேடர் அண்ட் பம்ப் மேப் அப்படின்றத பார்ப்போம். மென்டல் ரே அண்ட் அர்னால்ட் மெட்டீரியல். ஓகே, ஸோ நார்மல் சாஃப்ட்வேர் ரெண்டர்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸையும் மென்டல் ரேல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸையும் அர்னால்ட் மெட்டீரியல்ஸையும் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம மாயாவுக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம மாயாக்குள்ள வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம ரெண்டர் செட்டிங்ஸ், மாயா ரெண்டர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். சரியா? இப்போ ரெண்டரிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள போறோம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு மெனு வந்து பாத்தீங்கன்னா இந்த யுவர் லெஃப்ட் ஹேண்ட் டாப்ல உங்களுக்கு வந்து ரெண்டரிங் அப்படின்ற மெனு, டிராப் டவுன் மெனுஸ்ல உங்களுக்கு ரெண்டரிங் மெனு அப்படின்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போதான் வந்து நம்ம ரெண்டரிங் செட்டப்குள்ள போக முடியும். ஓகேவா? ஸோ நம்ம மாயால என்னென்ன ரெண்டரர்ஸ் அப்படி இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து எடுக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ரெண்டர் மெனு இருக்கும். ஓகே, டு த டாப்ல ரெண்டர் மெனுல ரெண்டர் செட்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இல்லாம யூ கேன் ஜஸ்ட் கோ டு த டாப். ஓகே, டாப்ல இந்த ஐகான்ஸ் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டர்ஸோட உங்களுக்கு ஐகான்ஸ். ஓகே, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் ஃபோர்த் ஆப்ஷன், ஐபிஆர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் டிஸ்பிளே ரெண்டர் செட்டிங்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ இந்த டிராப் டவுன் மெனுவை கிளிக் பண்றேன். டிராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணோடனே பாத்தீங்கன்னா நிறைய ரெண்டர் டைப்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஒன்னு வந்து மாயா சாஃப்ட்வேர், மாயா ஹார்ட்வேர், மாயா ஹார்ட்வேர் 2.0, மாயா வெக்டார், அர்னால்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெண்டர் இருக்கும். இதுக்கப்புறம் மென்டல் ரேவும் இருக்கும். சரியா? ஸோ மென்டல் ரே வந்து இப்போ அப்லோட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கோ டு விண்டோஸ், செட்டிங்ஸ்குள்ள பிளக்இன் மேனேஜருக்குள்ள போனீங்கன்னா லாஸ்டா யூ வில் ஃபைண்ட் மாயா டு எம்ஆர். ஓகே, மென்டல் ரே அப்படின்னு இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் லோட் ஆகும். ஸோ தென் கோ டு கண்டினியூ. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் க்ளோஸ் திஸ் NVIDIA அண்ட் கோ டு ஆட்டோ லோட். ஓகே, ஆட்டோ லோட் கொடுத்துட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்னுடைய ரெண்டர் செட்டிங்ஸ்குள்ள போறேன். ரெண்டர் செட்டிங்ஸ்குள்ள போன உடனே பாத்தீங்கன்னா யூ see that எனக்கு மென்டல் ரே ரெண்டர் அப்படின்றது ஆட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ரெண்டர்ஸ் நம்ம மாயா சாஃப்ட்வேர்ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாயா சாஃப்ட்வேர்ல ரெண்டு டைப் ஆஃப் காமன் மெனுஸ் இருக்கு, காமன் டேப்ஸ் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் காமன் அண்ட் ஆல்சோ மாயா சாஃப்ட்வேர். என்ன சாஃப்ட்வேர், தட் இஸ் என்ன ரெண்டர்ல நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களோ, இப்போ ஹார்ட்வேர் ரெண்டர்னா அதுக்கேத்த டேப் வரும். இப்போ மாயா வெக்டார் அப்படின்னா அதுக்கேத்த டேப் வரும். அர்னால்ட் ரெண்டர் அப்படின்னா அதுக்கேத்த டேப் அண்ட் ஆல்சோ மென்டல் ரே. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்க, டிஃப்ரெண்டா நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்களோ, எந்த ரெண்டர் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ரெண்டரை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் யூ see that உங்களுடைய டேப்ஸ் வந்து இங்க மாறும். பட் இந்த காமன் டேப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காமன் டேப் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஈவனா அண்ட் ஆல்சோ காமனா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் மென்டல் ரே போனேன்னா காமனா அதே டேப் அங்கதான் இருக்கும். சரியா? ஸோ இந்த காமன் டேப்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கலர் மேனேஜ்மெண்ட், ஃபைல் அவுட்புட், நீங்க என்ன ஃபைலா நீங்க அவுட்புட் எடுக்கணுமோ அது இந்த இடத்துல பாத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃப்ரேம் ரேஞ்ச், என்ன ரேஞ்ச்ல நீங்க எடுக்க போறீங்க, தட் இஸ் என்ன டைமிங். ஓகே, ஸோ அதெல்லாமே இங்க நீங்க பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ என்ன கேமரால நீங்க அவுட்புட் எடுக்க போறீங்க அப்படின்றத இங்க செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்க இமேஜ் சைஸஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன இமேஜ் சைஸ் வேணும் அப்படின்றத நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். 540, 720, 1080. ஸோ இதெல்லாமே நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இமேஜ் சைஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க செட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல போயிட்டு நீங்க ஹார்ட்வேர் ரெண்டர் கொடுத்தீங்கன்னா காமனா இந்த ஆப்ஷன் தட் இஸ் டேப் இருக்கு. அப்படி இல்லாம மாயா ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு
உங்களுக்கு இந்த டேப் இருக்கு. ஓகே, ஸோ இதுல போயிட்டு நீங்க இதோட செட்டிங்ஸ் அண்ட் குவாலிட்டியை நீங்க ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாயா சாஃப்ட்வேர்லயும் அப்படிதான். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டி அப்படின்னு இருக்கும். நீங்க ப்ரொடக்ஷன் குவாலிட்டி, ஹையஸ்ட் குவாலிட்டி இங்க நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம மாயா வெக்டார் அப்படின்னு செப்பரேட்டா இருக்கு. ஸோ மாயா வெக்டார்லயும் உங்களுக்கு என்ன மாதிரி குவாலிட்டி வேணும் அண்ட் என்ன கலர்ஸ் வேணும், ஸோ அதெல்லாமே நீங்க இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்க பாத்தீங்கன்னா Arnold renderer. ஓகே, ஸோ Arnold renderer அப்படின்றது வந்து இட்ஸ் அ டிஃபால்ட் renderer ஃபார் மாயா. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லெகசியா இருக்கிறதுனால தட் இஸ் உங்களுடைய ரெண்டர் அவுட்புட் வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து ஹையா வர்றதுனால வி யூஸ் திஸ், ஹையா வரணும் அப்படின்னா வி யூஸ் திஸ் Arnold renderer. Okay, so Arnold renderer or mental ray, we can use this both for your quality purpose. Okay, so நீங்க நார்மலா you can go for output அப்படின்னா you can go for Maya software. ஓகேவா, ஸோ இந்த செட்டிங்ஸை வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் renderers. ஓகே, ஒன்னு Maya software, hardware, vector, Arnold renderer and also mental ray. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நீங்க வியூ போர்ட்ல இஃப் யூ வாண்ட் டு சி அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பியர் டிரா பண்றேன். ஓகே, ஸ்பியர் அப்படின்றது உங்களுடைய பாலிகான் ஷெல்ஃப்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ ஸ்பியர் அப்படின்றத எடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த ஸ்பியரை இப்போ நான் பார்க்கணும் அப்படின்னா வியூ போர்ட் 2ல பார்க்குறோம். ஓகே, ஸோ இதே ஹை குவாலிட்டியா பார்க்கணும் அப்படின்னா you can just go for this, and mental rayல பார்க்கணும்னா just go for this option. ஓகே, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் இருக்கு, நீங்க இந்த இடத்துல போய்க்கலாம். ஸோ வியூ போர்ட்ல நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த ரெண்டர்ஸ்ல போயிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பியரை நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, இதோட அவுட்புட் நான் ஜஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் டாப் ஆப்ஷன்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டர் த கரண்ட் ஃப்ரேம். ஓகே, ஸோ இந்த ஃப்ரேமை நீங்க ரெண்டர் பண்ண போறீங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் கோஸ் ஃபார் கரண்ட் ஃப்ரேம் ரெண்டர். பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்பியர் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ என்ன சைஸ் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் சேஞ்ச். ஓகே, ஸோ இப்போ நான் ரெண்டர் செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு இதோட சைஸ் வந்து நான் சேஞ்ச் பண்றேன். ஜஸ்ட் கம் டவுன் ஹியர், இதை ட்ராக் டவுன் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் திஸ். இப்போ இதுல வந்து ஃபுல் 1024 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதுல கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் ரெண்டர் அகைன். ஸோ பாத்தீங்கன்னா இதோட சைஸ் ஆஃப் த ரெண்டரும் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகே, ஸோ 1024ல இருக்கும். இந்த இமேஜஸ் தட் இஸ் கரண்ட் இமேஜை வந்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ரெண்டர் பண்ணி ஜஸ்ட் வியூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ மெட்டீரியல்ஸ்குள்ள ஜம்ப் ஆகலாம். ஓகே, இப்போ நம்ம ஷேடர்ஸ்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ ஷேடர்ஸ் இல்லாட்டி மெட்டீரியல்ஸ், ஸோ அதெல்லாமே சொல்லலாம். ஓகேவா, ஸோ இதுல ரெண்டர் ஷெல்ஃப்குள்ள போறோம். ஸோ ரெண்டர் ஷெல்ஃப் அப்படின்றது உங்களுடைய ஷெல்ஃப்ல you see a render shelf here. Okay, so in the render shelf la different kinds of object இருக்கும். So first வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே lights. Okay, so என்ன types of lights அப்படின்றது பார்க்கலாம். Okay, so ambient light, direction light, point light, spot light and also area light. Okay, so இந்த மாதிரி different kinds of light இருக்கும் and also cameras இருக்கும். அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா you see shaders. Okay, so இது எல்லாமே தான் வந்து பாத்தீங்கன்னா shaders இல்லாட்டி materials அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஷேடர்ஸ், இந்த 5 ஷேடர்ஸை நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா, ஸோ இந்த 5 ஷேடர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செகண்ட் ஷேடர் விச் இஸ் கால் blend. ஓகே, ஸோ நீங்க உங்களுடைய மவுஸ் கர்சர் அங்கே வச்சிங்கனால blend மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும். ஸோ எங்க அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக்கிங் ஆன் திஸ் blend மெட்டீரியல். ஓகேவா, ஸோ blend மெட்டீரியல் நான் செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆட்ரிபியூட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அந்த ஆட்ரிபியூட்ல you see a blend here. Okay, so இந்த blend ஓட settings நம்ம பார்க்கலாம். Okay, so இதுல பாத்தீங்கன்னா lot of settings we have. Okay, we have to work on it. Okay, first இதை ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா blend அப்படின்னு இருக்கு. Okay, so type வந்து blend. இப்போ இந்த blend நான் செலக்ட் பண்ணிட்டு ஈஸியா நான் switch on பண்ணிக்கலாம், that is switch over பண்ணிக்கலாம். லைக் லாம்பர்ட்டுக்கு மாறிக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது ஷேடர்ஸ்க்கு we can just easily jump. Okay, so இந்த டைப்ல இருந்தே நம்ம ஈஸியா மாறிடலாம். ஓகே, ஸோ எனக்கு டைப்ல பிளெண்ட் வேணாம் அப்படின்னா லாம்பர்ட் வேணும் அப்படின்னா லாம்பர்ட்க்கு மாத்திக்கலாம், இல்லாட்டி பாங் வேணும்னா பாங்க்கு மாத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேடர்ஸ்க்கு we can just easily jump. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கலர். ஓகே, ஸோ கலர் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ அது வந்து டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஷ் கலர், கிரே கலர்ல உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கலர்ல இருந்து நீங்க சேஞ்ச் ஓவர் பண்ணணும்னா
just you can just move it. Okay, darker when I can just go black, whiter when I can just go white. Okay, அப்படி இல்லாம if you want to select the color அப்படின்னா just இந்த இடத்துல click பண்ணிக்கோங்க. click பண்ணோனே you see colors palette வந்து create ஆகும். Okay, so அதுல நீங்க இந்த runners வச்சு நீங்க ஈஸியா கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பிளேஸ்ல இருக்கும். ஸோ இந்த ரன்னர்ஸையும் ட்ராக் அவுட் பண்றேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டார்க்னஸ் வேணுமோ, பிரைட்டா வேணும்னா பிரைட்டா போய்க்கலாம், இல்லாட்டி டார்க்கா வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ் ரன்னர் அண்ட் யூ கேன் ஒர்க் ஆன் இட். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த கலர்ல வேணுமோ ஸோ அந்த கலர் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு சேயான் கலர்ல ஐ ஜஸ்ட் கோ little bit. ஓகே, ஸோ கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வெளியில கிளிக் பண்றதோ இல்லாட்டி இஃப் யூ கோ அவுட் ஆஃப் த ரேஞ்ச் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி. இந்த டிரான்ஸ்பரன்சில என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் மேக் இட் ஒபேக் ஆர் டிரான்ஸ்பரண்ட். ஓகே, ஸோ ஒபேக்கா மாத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்பரண்டா மாத்திக்கலாம். ஸோ இங்கேயே பார்த்துக்கலாம், உங்களுடைய சாம்பிள் அப்படின்றது இங்க இருக்கும். சாம்பிள் ரெண்டர் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ அந்த சாம்பிள் ரெண்டரை இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல டிரான்ஸ்பரன்சி ஓட ரன்னரை வந்து நான் மூவ் பண்றேன். ஓகே, so you can make it opaque or transparent. Okay, next one வந்து பாத்தீங்கன்னா ambient color. நாம் இப்போ அத gradually increase பண்றேன் அப்படின்னா you see that self illumination ஆகும். Okay, so இதுல வந்து self illuminated object வேணும்னா you can just use this. next one incandescence. it works like ambient but என்ன அப்படி ஆகும் அப்படின்னா இது white மாத்தி விட்டுரும். Okay, உங்களுடைய மெட்டீரியல் you can just give little bit to self illuminate the color or object. Okay, so இப்படி பண்ணிக்கலாம். next one வந்து பாத்தீங்கன்னா bump mapping in later classes we see. Okay, next one diffuse, which is the global color. so அந்த diffuse நீங்க brighter பண்ணனும் அப்படின்னா you can just go brighter or else darker. Okay, so translucence அப்படின்றது just if you want translucence you can just apply translucence for it. Okay, next one extensity. Okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா you see that நான் இந்த extensity-ய சேஞ்ச் பண்ணும்போது ஸ்பெக்குலர் அப்படின்றது உங்களுக்கு இங்க சேஞ்ச் ஆகும். ஓகே, ஜஸ்ட் செக் இட் அவுட். இந்த ஹாட்ஸ்பாட் பாருங்க, இஃப் ஐ ஜஸ்ட் மூவ் என்னுடைய ஹாட்ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் ஸ்பெக்குலர் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் எக்ஸ்பேண்டட். ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் வாட் டைப் ஆஃப் மெட்டீரியல் யூ ஆர் அப்ளைங் அண்ட் என்ன கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தென் யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்பெக்குலர் ஷேடிங் தான் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த எக்ஸ்டென்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுடைய ஸ்பெக்குலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, ஐ வாண்ட் த ஷார்ப்பர் ஸ்பெக்குலர் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ லோவர் அமௌண்ட் ஆஃப் வேல்யூஸ். ஓகே, அண்ட் ஸ்பெக்குலர் ரோல் ஆஃப். ஓகே, ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ திக்கர் ஒன் ஆர் எல்ஸ் லைட்டர் ஒன். ஓகே, ஸோ நீங்க இந்த இடத்துலயே இந்த ரன்னர் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பெக்குலரோட கலர். if I just make it little bit bigger so that you can just see the color. okay, so specular color அப்படினு இருக்கு. இதுல கிளிக் பண்ணிட்டு I can just change the color of the specular. இப்போ எனக்கு blue colored வேணும் அப்படினா blue colored. இப்போ yellowish light யூஸ் பண்றீங்க அப்படினா I can have a yellowish shading. okay, so white will be the better one. so let me have the white specular color. okay, reflectivity வேணும்னா reflectivity கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த இடத்துல I'm not going to use reflectivity. next we have special effects. okay, special effects we use it for glowing purpose. so உங்க ஆப்ஜெக்ட்டை நீங்க க்ளோ பண்ணனும் அப்படினு நினைச்சீங்கன்னா we can use this. இப்போ நம்ம க்ளோ பண்ண போறதுனால I just hold it out. okay, so அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் we have. okay, so இதுல பாத்தீங்கன்னா மெயின் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் தான். ஓகேவா, so இப்போ நான் blend 1 அப்படின்னு கொடுத்திருக்கேன். I can just use it as a blend 1. okay, இல்லாட்டி நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி நீங்க நேம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அதை நான் ஸ்பியருக்கும் அப்ளை பண்ண போறேன். ஸ்பியருக்கு அப்ளை பண்ணணும்னா what I have to do is I have to apply the same material for this. okay, so ஸ்பியர்ல எப்படி இருக்கும் and also சிலிண்டர்ல எப்படி இருக்கும் அப்படின்ற டிஃபரன்ஸ்க்காக தான் I have created a cylinder and sphere. okay, so இப்போ நான் இதுக்கு அப்ளை பண்ண போறேன். so இதுல ரைட் கிளிக் பண்ணிட்டு just go for existing material. okay, existing materialல இங்க blend அப்படின்னு வரும். என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்றேன், just go down here, assign existing material blend அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் அது மேல கர்சர் வச்சுட்டு ஜஸ்ட் லீவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா
அப்ளை ஆயிடும். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா blend வந்து இந்த சிலிண்டருக்கும் அண்ட் ஆல்சோ ஸ்பியருக்கும் கிளீனா அப்ளை ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம லாம்பர்ட் அப்படின்றத ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேடர்ஸ்ல தேர்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ லாம்பர்ட். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டா ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு லாம்பர்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது அப்ளை ஆயிடும். இங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய ஆட்ரிபியூட் எடிட்டருக்குள்ள வர ஆட்ரிபியூட் எடிட்டருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லாம்பர்ட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா அது அப்ளை ஆயிருக்கு. ஓகே, ஸோ விச் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ டிஃபால்ட் மெட்டீரியல். ஓகே, எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா கிரியேட் பண்ணீங்கன்னா இட் வில் கம் வித் லாம்பர்ட் 1. ஓகேவா, ஸோ இந்த லாம்பர்ட்ல நம்ம ஒர்க் பண்ண போறது இல்லை. ஸோ வி மஸ்ட் நாட் ஒர்க் ஆல்சோ. ஓகே, நம்ம அதுல ஒர்க்கும் பண்ணக்கூடாது. ஏன்னா பிகாஸ் நீங்க இதுக்கு கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலா எல்லாத்துக்குமே சேஞ்ச் ஆகும். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ டிஃபால்ட் மெட்டீரியல். ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு நியூ லாம்பர்ட் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஜஸ்ட் தேர்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த ஷேடர்ஸ்ல தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். லாம்பர்ட் அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கு. இட்ஸ் அ லாம்பர்ட் 2 அப்படின்னு கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் blend. ஓகே, ஸோ blendல வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் ஸ்பெக்குலியர். ஓகே, ஸ்பெக்குலியர் வந்து blendக்கு இருக்கும் பட் நாட் ஃபார் லாம்பர்ட். ஓகேவா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபிளாட் ஒன். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்டிவிட்டி இல்லாம இருக்கு அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் ஒன். இப்போ ஒரு வால் வச்சுக்கலாம். ஓகே, சிமெண்ட் யூஸ் பண்ண வால். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெக்குலர் வந்து அதிகமா இருக்காது. ஒன்லி டெஃப்யூஸ் யூல் ஹேவ். ஸோ அந்த மாதிரி வால்ஸ்க்கு ஓகே ஃபிளாட் ரிஃப்ளெக்டிவிட்டி இல்லாம ஸ்பெக்குலர் இல்லாம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க இந்த மெட்டீரியலை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ லாம்பர்ட் 2 இதுலயும் பாத்தீங்கன்னா டைப்ஸ் வந்து நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கீழே அப்படியே கீழே வந்தீங்கன்னா யூ சி கலர். ஓகே, ஸோ கலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்க கிளிக் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் சம் அதர் கலர். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஐ வில் யூஸ் சம் பிங்கிஷ் கலர். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஆல்சோ ஆம்பியன்ட் கலர், இன்கேண்டசன்ஸ். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா டெஃப்யூஸ் அப்படின்ற டெஃப்யூஸ் இருக்கு. ஸோ இந்த டெஃப்யூஸ் வந்து நீங்க ஜஸ்ட் யூ கேன் மேக் இட் பிரைட்டர் ஆர் டார்க்கர். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது டெஃப்யூஸ். அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்லன்ஸ் இருக்கு. டிரான்ஸ்லன்ஸ் நீங்க செல்ஃப் எலிமினேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிரான்ஸ்லன்ஸ் அப்படின்னும் போது லைட் பாஸ் ஆகும்போது யூ யூஸ் திஸ் ஆப்ஷன். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இஸ் லெசர் தென் the blend object. ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் இதுக்கு அப்ளை பண்ண போறேன். அப்ளை பண்றது எப்படி அப்படின்னா இதை சேம் லாம்பர்ட் மெட்டீரியல் நான் இதுக்கு அப்ளை பண்ண போறேன். நான் இதுக்கு அப்ளை பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணிட்டு ஐ கான் ஃபார் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல். இதுக்கு நான் அப்ளை பண்ணும்போது வாட் ஐம் கோயிங் டு டூ ஜஸ்ட் கோ ஃபார் விண்டோஸ். ஓகே, விண்டோஸ் மெனுக்கு போங்க. விண்டோஸ் மெனுல ரெண்டரிங் எடிட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த ரெண்டரிங் எடிட்டருக்குள்ள போனீங்க அப்படின்னா you see hyper shade. okay, so அந்த hyper shade select பண்ணிக்கோங்க. select பண்ணிட்டீங்கன்னா it opens the hyper shade. okay, so இந்த hyper shadeல வந்து பாத்தீங்கன்னா lambert 2 அப்படின்னு இருக்கு. ஆப்ஜெக்ட்டை select பண்ணிக்கோங்க. இதுல இருந்து click பண்ணி middle mouse click drag drop. okay, middle mouse click. okay, so உங்க ஐகான் வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். then just go for this. that is உங்களுடைய cursor மாறினதுக்கு அப்புறம் just drop it on the sphere. okay, so அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ லாம்பர்ட்ன்றதை இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒன் பாங். ஓகே, ஸோ பாங் அப்படின்றது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிடுறேன். ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஐ கோ ஃபார் இங்க ஃபோர்த் மெட்டீரியல். ஓகே, ஸோ இந்த ரெண்டரிங்ல ஷேடர்ஸ்ல யூ ஹேவ் ஃபோர்த் மெட்டீரியல் பாங் மெட்டீரியல். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்றேன். ஓகே, ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி கிளிக் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா ரெண்டுத்துக்குமே இது ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிடுது. ஓகே, ஸோ இதுல பாங் அப்படின்னு இருக்கு. ஸோ சாம்பிள் உங்களுக்கு ரெண்டு காமிக்குது. அண்ட் ஆல்சோ பாங் வந்து நேம் இங்க இருக்கு. சரியா, ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கலர் இந்த காமன் ஆப்ஷன்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே வரும். யூ see that ஸ்பெக்குலியர் ஷேடிங்க்கு மட்டும் டிஃபர் ஆகுது ஃப்ரம் blend. blendல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெக்குலியர் ஷேடிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆப்ஷனா இருந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம்
blend. Okay, so அதுல வந்து extensity அப்படின்னு இருக்கு. So இங்க வந்து பாத்தீங்கன்னா cosine power. Okay, so I can just have my cosine power lower or bigger. Okay, which is nothing but இந்த specular shade தான். ஓகேவா? ஸோ அதை நீங்க இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஸ்பெக்குலியர் கலரை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். திக்கனா வேணும் அப்படின்னா யூ கேன் ஹாவ் இட் திக்கர். ஓகே, அண்ட் ஆல்சோ பிரைட்டர். ஓகே, ஸோ இதுக்கு ரிஃப்ளெக்டிவிட்டி வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ். பட் இந்த இடத்துல நான் ரிஃப்ளெக்டிவிட்டியை ஆஃப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் we are going to see Pong E. Okay, so Pongல இருந்து it is little bit different from Pong. Okay, so இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு just go for Pongy option. Okay, so இந்த இடத்துல Pongy மெட்டீரியல் இருக்கு, just கிளிக் பண்றேன், it will get applied. Okay, so இதுக்கும் காமன் உங்களுக்கு கலர்ஸ் இருக்கும். so I'm going to change the color to little bit yellowish color. Okay, so select பண்ணிட்டு just come down here, எல்லாமே common attributes. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெக்குலியருக்கு it changes its options. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா roughness. Okay, roughness of your specular, I can just make it little bit more rough or else I can reduce the roughness. Okay, பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஓகே, உங்களுடைய ஸ்பெக்குலர் வந்து ரஃபா இருக்கும், இல்லாட்டி உங்களுக்கு சாஃப்டா இருக்கும். and also highlight size. Okay, you can make it bigger or little bit smaller. Okay, so you can just easily align it. Okay, so நீங்க இந்த ரன்னர் வச்சு நீங்க அந்த ஹைலைட் சைஸை வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதோட ஒயிட்னஸ் உங்களுக்கு எவ்வளோ ஒயிட்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ கலர் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபார் யுவர் ஸ்பெக்குலர் அண்ட் ஆல்சோ ஃபார் யுவர் ஒயிட்னஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ரிஃப்ளெக்டிவிட்டி மட்டும் டவுன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் அ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஹியர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த 4 ஷேடர்ஸ் வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஷேடரை பார்க்க போறேன். இட்ஸ் நத்திங் பட் அனிசோட்ரோபி. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்றேன். ஸோ இது என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா இந்த மெட்டீரியலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளென்னா இருந்தாலும் சரி, பாங்கா இருந்தாலும் சரி, பாங்கியா இருந்தாலும் சரி, இட்ஸ் ஸ்பெக்குலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். ஸோ இதோட ஸ்பெக்குலர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் others. Okay, so இதுல கலர் மட்டும் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லெட் மீ ஹாவ் த ப்ளூ கலர். ஓகே, ஸோ இதுல டிரான்ஸ்பரன்சி, ambient கலர், இன்காண்டசன்ஸ் எல்லாமே வந்து சேமா இருக்கும். அண்ட் கம்மிங் டு த ஸ்பெக்குலர் ஷேடிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டா ஆங்கிள் அண்ட் ஸ்ப்ரெட், y அண்ட் x, ரஃப்னஸ் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்கிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆங்கிள் அப்படின்றது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஐ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் த ஆங்கிள் ஆஃப் த ஸ்பெக்குலர். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி டிராக் பண்ணி மூவ் பண்ணீங்கனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஆங்கிள் ஆஃப் த ஸ்பெக்குலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ யூ கேன் மேக் இட் ஸ்ப்ரெட். ஓகே, ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செக் இட் அவுட். நான் இங்க லோவர் வேல்யூ பண்ணும்போது இட்ஸ் கெட்டிங் ஸ்ப்ரெடட். ஓகே, ஸோ ஷார்ப்பா போகும்போது யூ கேன் ஜஸ்ட் have a more value. Okay, so sharp வேணும் அப்படின்னா you can just have a metallic look. Okay, அதே மாதிரி y directionலயும் you can just change. down பண்ணீங்கன்னா it will grow. Okay, and increase பண்ணீங்கன்னா it will get sharper. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் நீங்க கொடுத்துக்கலாம். Okay, so I can have it little bit sharper. ஓகே, ரஃப்னஸ், அதோட ரஃப்னஸ் வந்து உங்களுக்கு ஹார்டா வேணுமா இல்லாட்டி ஸ்மூத்தா வேணுமா அப்படின்றத இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ அதோட ஷார்ப்னஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு அதோட குவாலிட்டி, ஸ்பெக்குலரோட ஷேடிங் குவாலிட்டி வந்து நீங்க இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ யூ சி த கலர். ஓகே, ஸோ இந்த கலரை நீங்க வந்து ஈஸியா சேஞ்ச் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கலர் சேஞ்ச் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ யூ கேன் மேக் இட் பிரைட்டர் ஆர் யூ கேன் மேக் இட் லைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா அனிசோட்ரோபிக் ரிஃப்ளெக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரிஃப்ளெக்டிவிட்டி அப்படின்றது எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு யூசபிளா இருந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா லாக் ஆயிருக்கு. பிகாஸ் இந்த இடத்துல அனிசோட்ரோபிக் ரிஃப்ளெக்டிவிட்டி இங்க செகண்ட் பாக்ஸ்ல வந்து ஆன் ஆயிருக்கு. ஸோ இஃப் ஐ டேக் திஸ் ஆஃப், இந்த இடத்துல நீங்க ரிஃப்ளெக்டிவிட்டியை கம்மி பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் எஃபெக்டிவ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு போது யூ கேன் ஜஸ்ட் கிவ் திஸ். இந்த இடத்துல நான் ஐம் ஜஸ்ட் ரெடியூசிங் இட் the reflectivity. Okay, so இதுக்கு மட்டும் நான் blend அப்படின்றத அப்ளை பண்ணிட்டு I'm going to see the render output. Okay, so just place this. Okay, so let me zoom it. Okay, கரெக்டா ஸ்பேஸ்ல வச்சுட்டு
then go for my render output. Okay, so இங்க பாத்தீங்கன்னா it's a render window. click பண்ணுங்க. click பண்ணோனே பாத்தீங்கன்னா you see it comes here. Okay, so பாத்தீங்கன்னா different types of materials you have. இன்னும் கொஞ்சம் rotate பண்ணிக்கிறேன் so that I can have it a little bit closer to the cylinder so that எல்லாத்துக்குமே difference வந்து ஈஸியா பார்க்க முடியும். Okay, let me have like this. Just go for my render window. Okay, so render windowல பாத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல்ஸ்க்குமே உங்களுடைய highlights and speculars வந்து சேஞ்ச் ஆகும். anisotropy வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா தெரியுது. and also இது blend வந்து reflect ஆகிட்டு இருக்கு. so இது எல்லாமே reflectivity நான் reduce பண்ணிருக்கேன். so ஒரு மெட்டீரியலுமே வந்து பாத்தீங்கன்னா it different in all the specular shading. okay, அந்த specular shading மட்டும் இந்த லாம்பர்ட்டுக்கு மட்டும் அந்த specular shading இருக்காது, மிச்சம் எல்லாத்துக்குமே இருக்கும். when you go for a shining or metallic materials அப்படின்னும்போது you can just use these kinds of materials. okay, so இந்த kind of material யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே flat இருக்கு without any specular அப்படின்னா you can just use the lambert. ஓகேவா? இப்போ நம்ம ஷேடர்ஸ்ல போய் டெக்ஸ்சர்ஸும் பிட்மேப்பும் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? இப்போ ஒரு ஸ்பியர் போட்டிருக்கேன். ஓகே, பாலிகான் ஷெல்ஃப்ல இருந்து ஸ்பியர் போட்டிருக்கேன். ஸ்பியர் போட்டுட்டு இப்போ ரெண்டரிங் ஷெல்ஃப்குள்ள போறேன். ரெண்டரிங் ஷெல்ஃப்குள்ள போயிட்டு நான் பிளெண்ட் அப்படின்ற ஒரு மெட்டீரியல்ல கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுல வந்து நான் டெக்ஸ்சர் அப்படின்னு கொடுக்குறேன். TXTURE டெக்ஸ்சர். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்சருக்குள்ள இப்போ எப்படி வந்து ஒரு மெட்டீரியலுக்கு டெக்ஸ்சர் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரியா? we have certain textures. டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா மாயால சில டெக்ஸ்சர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அது எப்படி வந்து பார்க்கலாம், என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அது டிஸ்பிளே உங்களுக்கு பார்க்கறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா விண்டோஸ்ல போயிட்டு, ஓகே, ஸோ விண்டோஸ்ல ரெண்டரிங் எடிட்டருக்குள்ள நீங்க உள்ள போனீங்கன்னா யூ சி ஹைப்பர் ஷேட் அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ அதை நான் கிளிக் பண்றேன். அப்படி இல்லைன்னா இந்த ஐகான் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ இதுல போயிட்டு ரெண்டரிங்ல ஹைப்பர் ஷேட் அப்படின்றத நான் ஓபன் பண்றேன். ஓகேவா? ஸோ ஓபன் பண்ணோடனே இது ஓபன் ஆகும். ஓகே, ஸோ கீழே வந்தீங்கன்னா இந்த மெனுஸ்ல யூ சி தட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்சர்ஸ் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2D டெக்ஸ்சர், 3D டெக்ஸ்சர் அண்ட் ஆல்சோ என்விரான்மெண்ட் டெக்ஸ்சர் இருக்கும். சரியா? இப்போ நம்ம 2D டெக்ஸ்சரை பத்தி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ 2D டெக்ஸ்சர். சரியா? ஸோ இந்த டெக்ஸ்சர்ல இருந்து 2-3 ஆப்ஷன்ஸை நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சரியா? இப்போ ஹைப்பர் ஷேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எங்க இருந்து வந்து அந்த 2D டெக்ஸ்சர் எடுக்கலாம் அப்படின்னா கலர். ஓகே, ஸோ கலருக்குள்ள நேரம் அப்படியே செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டு த கலர்ல இந்த லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ஐகான் இருக்கும், ஒரு செக்கர் பாக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த செக்கர் பாக்ஸை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே என்ன ஆகும்னா இன்னர் நோட் போகும். சரியா? ஸோ இதுல இருந்து யூ சி தட் உங்களுக்கு என்னென்ன டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் இதுல எடுக்க முடியும் அப்படிங்கறது இங்க காமிக்குது. 2D டெக்ஸ்சர் எடுக்கலாம், 3D டெக்ஸ்சர் எடுக்கலாம், அண்ட் ஆல்சோ என்விரான்மெண்ட் டெக்ஸ்சர், அதர் டெக்ஸ்சர், இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும், டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டெக்ஸ்சர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்க இங்க இருந்து போய் செலக்ட் பண்ணிட்டு ஈஸியா கொடுத்துக்கலாம். வுட் வேணும்னா வுட், ஸ்னோவா டெக்ஸ்சர் வேணும்னா ஸ்னோ, ராக்ல வேணும்னா ராக், மார்பிள், ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெக்ஸ்சர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா கிளாத் அப்படின்றதுக்கு போறேன். ஓகே, கிளாத் இல்லாட்டி பல்ஜ் எது வேணா எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த கிளாத் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? கிளாத்னு கொடுத்தோடனே யூ சி தட் இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கல. கலர்ல தான் கொடுத்துருக்கேன், ஆனா டிஸ்பிளே எனக்கு இங்க காமிக்கல. ஓகே, ஸோ டிஸ்பிளே காமிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேடிங்குள்ள போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் யூஸ் ஹார்ட்வேர் டெக்ஸ்சரிங். ஓகே, ஸோ ஹார்ட்வேர் டெக்ஸ்சரிங் கொடுத்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க இங்க டெக்ஸ்சரிங் நீங்க என்ன அப்ளை பண்றீங்களோ ஸோ அது வந்து உங்க டிஸ்பிளேல காமிக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஹாட் கீ வந்து பாத்தீங்கன்னா 6, இப்போ 5ல இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 5ல இருந்ததுன்னா ஸோ இந்த மாதிரி எம்டியா இருக்கும் அண்ட் ஆல்சோ வித்தவுட் கலர். ஓகே, ஸோ இதுல வந்து நான் 6 அப்ளை பண்றேன். பாத்தீங்கன்னா 6 அப்ளை பண்ண உடனே யூ see the texturing in the display. சரியா? ஸோ இப்போ நான் 6 அப்ளை பண்ணோன்னே என்னுடைய டெக்ஸ்சரிங் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுது. இப்போ பாத்தீங்கன்னா இன்வர்ட் அவுட்வர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் இருக்கும். ஸோ இதுல போனீங்கன்னா இட் கோ டு அவுட்புட் கனெக்ஷன். ஓகே, ஸோ அவுட்வர்ட் கனெக்ஷன் இல்லாட்டி அவுட்புட் கனெக்ஷன் அப்படின்றது
இப்போ இது எங்க இருந்து வருது, இது வந்து இன்புட் கனெக்ஷன். ஓகே, ஸோ இப்போ இது எங்க இருந்து வருது அப்படின்னா, ஸோ இப்போ என்னுடைய அவுட்புட் கனெக்ஷனுக்கு நான் ஜம்ப் ஆகிறேன். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிளிண்ட் டெக்ஸ்சருக்குள்ள போயிடும், பிளிண்ட் மெட்டீரியலுக்குள்ள போயிடும். ஓகே, ஸோ பிளெண்ட் மெட்டீரியலுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இன்வெர்ட். ஓகே, இன்புட். ஓகே, ஸோ சம் இன்புட் இஸ் தேர் இந்த கலர். ஓகே, ஸோ கலருக்குள்ள ஏதோ ஒரு இன்புட் இருக்கு. ஸோ அதை நான் செலக்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா அந்த கலருக்குள்ள இன்புட் வந்து இந்த கிளாத் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கலர் கேப் கலர். ஓகே, ஸோ இந்த சின்ன சின்ன பாக்ஸ் இருக்குல்ல, ஒரு கேப், ஒரு த்ரெட்டுக்கும் உள்ள கேப்பை வந்து நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, யூ கேன் மேக் இட் ஒயிட்டர் இல்லாட்டி டார்க்கர். ஓகே, ஸோ இல்லாட்டி இங்க கிளிக் பண்ணிட்டு வேற ஏதாவது கலர் வேணும்னா, டார்க் ப்ளூ வேணும்னா நீங்க மாத்திக்கலாம். அண்ட் ஆல்சோ யூவி கலர். ஓகே, யூ கலர் அண்ட் ஆல்சோ வி கலர். ஸோ யூ கலர் வந்து ஐ எம் மேக்கிங் இட் லிட்டில் பிட் yellowish and also red. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈஸியா நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கலர் உங்களுக்கு அந்த கிளாத்ல போடணுமோ ஸோ அந்த கலர்ல நீங்க ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு மேக் திஸ் ஒன் பிளாக். அண்ட் ஆல்சோ இதுல பாத்தீங்கன்னா யூ வித் அண்ட் வி வித் அப்படின்னு இருக்கு. ஸோ ரெட்டோட வித்தை வந்து நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேன் மேக் இட் ஸ்மாலர் ஆர் மேக் இட் பிகர். ஓகே, ஸோ இதுல வந்து யூ வித்தோட சைஸ் வந்து நான் மாத்திட்டேன். ஓகே, ஸோ உங்களுக்கு சைஸஸ் எப்படி வேணுமோ கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்க பாத்தீங்கன்னா யூ வேவ் இருக்கு. ஸோ யூல உங்களுக்கு வேவ் வேணும்னா கேன் ஜஸ்ட் யூஸ் வேவ் ஹியர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அலைன் பண்ணும்போது, ஸோ ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் சூப்பர்வா யூ கேன் கெட் த அவுட்புட். ஓகே, அண்ட் ஆல்சோ ரேண்டம்னஸ் வேணும்னா யூ கேன் மேக் இட் ரேண்டம். ஓகே, ஒரு கிளாத்துக்கு உங்களுக்கு டெக்ஸ்சர்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். ஒரு அமேசிங்கான ஒரு உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ யூ கேன் ஸ்ப்ரெட் த வித் அண்ட் ஆல்சோ பிரைட். ஓகேவா, ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கலர் பேலன்ஸ் இருக்கு. ஓகே, யூ கேன் யூஸ் கலர் கெயின். ஓகே, கலர் ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ஃபா இருந்ததுன்னா ஆல்ஃபா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ டிஃபால்ட் கலர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூ கேன் சி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அது மாதிரி இன்வெர்ட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ் ஏதாவது வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் இன்வெர்ட் இட். ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர்ஸ்ல இருக்கும், 2D டெக்ஸ்சர்ஸ்ல இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த 2D டெக்ஸ்சர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாத் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகே, இந்த டெக்ஸ்சர் அப்படின்ற மெட்டீரியல்ல ஓகே நான் பிளெண்ட் தான் கொடுத்தேன். இங்க டெக்ஸ்சர்னு நான் மாத்தி இருக்கிறதுனால உங்களுடைய ஆட்ரிபியூட் எடிட்டர் இதுல விண்டோல வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஓகே, ஸோ அந்த டேப்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கலருக்குள்ள இன்புட். சரி, இது கலர்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமா, வேற எதுலயாவது அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டூ இட் வெரி சிம்பிளி. ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ டு த டிரான்ஸ்பரன்சி. ஓகே, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் கோஸ் பேக் டு த சேம் டெக்ஸ்சர்ஸ். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்சர்ல நீங்க உள்ள போயிட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஈஸிலி செலக்ட் இட். ஐ கோ ஃபார் செக்கர் ஹியர். ஓகே, செக்கர் அப்படின்னு கொடுத்தோன்னே பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும். ஓகே, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒபேக். ஓகே, அண்ட் ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல் டிரான்ஸ்பரண்ட். ஓகே, சரியா, ஸோ இப்போ ஐ கோ பேக் டு மை அவுட்புட் கனெக்ஷன். ஓகே, ஸோ அவுட்புட் கனெக்ஷன்ல பாத்தீங்கன்னா டெக்ஸ்சர்ஸ்ல யூ சி த டிஃபரன்ஸ் ஹியர். ஓகேவா, ஸோ டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது பிளாக் வந்து இட்ஸ் அ ஆல்பா அண்ட் ஆல்சோ ஆல்பா பிளாக் அண்ட் ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா சேனல்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதனாலதான் இந்த செக்கர் அப்படின்றது எடுத்தா இட்ஸ் அ பிளாக் அண்ட் ஒயிட் கலர். ஓகேவா, ஸோ ஐ கோ பேக் டு திஸ். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சில இருக்கு. ஓகே, நீங்க இன்புட் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் திஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் அதை எப்படி டெலீட் பண்றது, எப்படி வந்து அந்த ஐகானை வந்து ரிமூவ் பண்றது, இல்லாட்டி இன்புட்டை வந்து நான் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரன்சில ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டிரான்ஸ்பரன்சில ரைட் கிளிக் பண்ணிட்டு பிரேக் கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்க அப்ளை ஆன அந்த டெக்ஸ்சர் வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகேவா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு டெக்ஸ்சர் 2D டெக்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாலிகான்ஸோட ஷெல்ஃப்குள்ள போயிட்டு அடுத்த ஒரு டெக்ஸ்சரை வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அடுத்ததும் 2D டெக்ஸ்சராகவே நான் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு நான் ரெண்டரிங் ஷெல்ஃப்குள்ள போயிட்டு திருப்பி அகைன் ஐம் கோயிங் டு செலக்ட் அ லேம்பர்ட் ஹியர். ஓகே, ஸோ இப்போ நான் லேம்பர்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இஃப் ஐ கோ ஃபார் டிரான்ஸ்பரன்சி. ஓகே, ஸோ டிரான்ஸ்பரன்சிக்குள்ள போயிட்டு இஃப் ஐ ஜஸ்ட் கிளிக் ஹியர். ஓகே, ஸோ கிளிக் பண்ணிட்டு செக்கர் எடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ கோயிங் பேக் டு மை அவுட்புட். ஓகே, ஸோ இங்க கிளிக் பண்ணீங்கன்னா அவுட்புட் போகும். ஸோ அந்த அவுட்புட்
உள்ள போயிட்டு ஸோ திருப்பியும் கலரை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கும் செக்கர் அப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ ரெண்டு பக்கமும் செக்கர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒபேக் ஆகவும் அண்ட் ஆல்சோ ஒயிட் கலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகவும் காமிக்குது. ஓகே, ஜஸ்ட் கோ பேக் டு திஸ். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்குல்ல, டிரான்ஸ்பரன்சில போயிட்டு ஐம் கோயிங் டு பிளே வித் திஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல வந்து டிரான்ஸ்பரன்சிக்குள்ள போறேன். டிரான்ஸ்பரன்சில போயிட்டு இது வந்து தட் இஸ் கலர் 1, தட் இஸ் ஒயிட்டை வந்து ஐம் கோயிங் டு மேக் இட் பிளாக். பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா தெரியும். ஓகே, ஸோ இதை ட்ராக் பண்ணிட்டு கம்மி பண்ணிக்கலாம். யூ கேன் மேக் இட் டிரான்ஸ்பரண்ட். ஓகே, ஸோ ஒபேக்காவும் மாத்திக்கலாம், டிரான்ஸ்பரண்டாவும் மாத்திக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து கம்மி பண்ணிக்கிறேன் அண்ட் ஆல்சோ ஐம் கோயிங் டு ரிவர்ஸ் இட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே, ஸோ டிஃப்ரெண்டா இட் ஒர்க்ஸ். சரியா? ஸோ யூ கேன் ஜஸ்ட் மேக் இட் டிஃப்ரெண்ட் யூசிங் திஸ் ஆப்ஷன். சரியா? ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்க பிரேக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டிரான்ஸ்பரன்சி மேலேயோ இல்லாட்டி கலர் மேலேயோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் பிரேக் இட் அவுட். ஓகேவா? ஸோ ஈஸியா நீங்க பிரேக் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி பல்ஜ் அப்படின்னு இன்னொரு எக்ஸ்ட்ரா டெக்ஸ்சர் வந்து 2D டெக்ஸ்சர் வந்து இருக்கு. ஜஸ்ட் பல்ஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் சம் அதர் kinds of textures. Okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா you can just apply ஃபைல்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், மூவியும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு சீக்வன்ஸ் ஃபைல்ஸும் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்க பல்ஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பல்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. சரியா? ஸோ இதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா யூ see that இது வந்து ரிப்பீட்டிங் இருக்கும். ஸோ இது வந்து நான் ரிப்பீட் பண்ண போறேன். ஸோ இதை எப்படி வந்து ரிப்பீட் பண்ணலாம், தட் இஸ் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகே, ஸோ என்னுடைய பல்ஜ் அப்படின்ற டெக்ஸ்சர் வந்து இதுல பெருசா அப்ளை ஆயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா ஐ ஹவ் டன் இட். இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ இதை எப்படி வந்து எனக்கு வந்து நிறைய ரிப்பீட் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு டெக்ஸ்சர்ஸ் மாதிரி இன்னும் அதிகமா வேணும், செக்மெண்ட்ஸ் வேணும், இல்லாட்டி இந்த வெயின்ஸ் வேணும் அப்படின்னா how to do it, எப்படி பண்ணலாம் அப்படின்னா just go to again output connection. ஓகே, ஸோ இதுல போயிட்டு input connectionல போயிட்டு place 2D texture. ஓகே, ஸோ இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா just go to your color. ஓகே, ஸோ கலருக்குள்ள உங்களுக்கு மேக்ஸிமம் place 2D texture இருக்கும். அப்படி இல்லைன்னா just click your go to input color. ஓகே, ஸோ கிளிக் பண்ண உடனே it goes to your 2D texture. ஓகே, 2D textureல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா coverage அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து லேட்டரா நம்ம பார்க்கலாம். யூ கேன் ஜஸ்ட் ரொட்டேட் த ஃப்ரேம் அண்ட் யூ கேன் மிரர் இட். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் யூவி அப்படின்னு இருக்கு. எனக்கு வந்து 4 times இருக்கு. ஐம் கோயிங் டு கிவ் 10 times. ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய செக்மெண்ட்ஸ்ல டெக்ஸ்சர் வந்து ரிப்பீட் ஆகுது. ஓகே, ஸோ இங்க வந்து 10 times கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா it has repeated 10 times. ஓகே, ஸோ இதை இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 20. ஓகே, அண்ட் ஆல்சோ இங்க போயிட்டு 20. பாத்தீங்கன்னா I have created a texture using this repeat. Okay, so பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா you can make this one. Okay, so every face has a single box மாதிரி உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2D textures நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ a lot of 2D textures நீங்க அதுல ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ சரி எனக்கு 2D texture வேணா I have to apply a bitmap. ஒரு இமேஜ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்க இமேஜை வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட்க்கு அப்ளை பண்றது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கோயிங் டு பாலிகான் திருப்பியும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்பியரை வந்து கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஸோ அந்த ஸ்பியர்ல இப்போ ஐம் கோயிங் டு யூஸ் அ கிளாத் டெக்ஸ்சர். நான் வந்து கிளாத் டெக்ஸ்சரை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த டெக்ஸ்சரை வந்து நான் இதுக்கு அப்ளை பண்ண போறேன். ஸோ அது எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். செலக்ட் பண்ணிக்கோங்க. I go for rendering shelf. Okay, so அந்த rendering shelf குள்ள Lambert அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா cloth அப்படின்றதுனால I'm not going with peculiar. Okay, so சில shining cloth it has peculiar, but இந்த இடத்துல நான் flat specularக்கு போறேன். Okay, so select பண்ணிட்டு just go for color. Okay, so colorல இந்த checker box நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2D texture குள்ள you see the fourth option, it's nothing but file. Okay, so click பண்ணுங்க. ஃபைல கிளிக் பண்ணோனே பாத்தீங்கன்னா it has jumped to இந்த மாதிரி விண்டோ. இந்த விண்டோல வந்து பாத்தீங்கன்னா you see quadratic filter type. Okay, and pre-filter. இதுல பாத்தீங்கன்னா image name. Okay, so image வந்து நீங்க எங்க இருந்து கொண்டு வரணும், that is browse. Okay, so இந்த உங்களுக்கு folder icon இருக்கும். So அந்த folder icon-ஐ select பண்ணீங்கன்னா it goes to your
ப்ராஜெக்ட் ஃபோல்டர். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல நீங்க போகலாம். இப்போதைக்கு நான் டெஸ்க்டாப்ல என்னுடைய மாயா ஃபைல்ஸ்குள்ள ஐ ஹாவ் டேக்கன் அ டெக்ஸ்சர் லைக் வைல்டு டெக்ஸ்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு, சீம்லெஸ். ஓகே, மேக்ஸிமம் நீங்க சீம்லெஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா சீம்லெஸ் அப்படின்றது இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எண்ட் பண்ற கார்னர் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். சீம்லெஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூகுள்லயே நீங்க செக் பண்ணி சீம்லெஸ் எடுத்தீங்கன்னா ஈஸியா நீங்க ரிப்பீட் பண்ணிக்கலாம். அப்படி சீம்லெஸ் இல்லாம எடுத்தீங்க அப்படின்னா ரிப்பீட் பண்ணும்போது அது ஈஸியா தெரியும், ஒரு டெக்ஸ்சரை வந்து அதை வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஓகே, ஸோ டெக்ஸ்சரை வந்து நீங்க அதிகமா சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ இதை செலக்ட் பண்ணி சீம்லெஸ் அப்படின்றதுக்குள்ள போறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த டெக்ஸ்சரை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கோ ஃபார் ஓப்பன். ஓகே, ஓப்பன் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல என்ன ஆச்சு, அப்ளை ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் கோயிங் டு இன்க்ரீஸ் இட் அகைன். இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் யோர் இன்புட் கனெக்ஷன். இன்புட் கனெக்ஷனுக்குள்ள போயிட்டு ஓகே, ஸோ திருப்பி இந்த இடத்துல இருந்து இன்புட் கனெக்ஷனுக்குள்ள போறேன். ஐ எம் கோயிங் டு ரிப்பீட் இட் 5 times. ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் ரிப்பீட்டட் 5 times of the amount of this cloth. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிளாத்தை நான் ஏதாவது மாடிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் மாடிஃபை. கோ பேக் டு த இன்னர். ஓகே, அவுட்புட். ஸோ கீழே வந்தீங்கன்னா யூ சி தட் கலர் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ அந்த கலர் பேலன்ஸை நீங்க ஈஸியா நீங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போஷர். எக்ஸ்போஷர் வந்து யூ கேன் இன்க்ரீஸ் இட் ஆர் யூ கேன் டிக்ரீஸ் இட். ஸோ உங்களுக்கு எக்ஸ்போஷர் எப்படி வேணுமோ யூ கேன் ஜஸ்ட் கிவ் எக்ஸ்போஷர் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் increase it or decrease it. Okay, next one வந்து பாத்தீங்கன்னா it's a default color. Default color வேணும்னா you can have a default color or you can make it darker. Color gain இல்லாட்டி color darker. Okay, so அதே மாதிரி color offset நீங்க கொடுத்துக்கலாம். Okay, so you can just do a color offset. அதுவே alpha channels இருந்ததுன்னா alpha gain and alpha offset வந்து நீங்க பண்ணிக்கலாம். Okay, so இந்த மாதிரி நீங்க இதுல போயிட்டு ஓகே, ஸோ ஒரு டெக்ஸ்சர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலருக்குள்ள போறேன். ஜஸ்ட் செக் இட் அவுட். இந்த இடத்துல உங்களுக்கு பாத் இருக்கும். ஓகே, ஸோ அந்த பாத்குள்ள போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். தட் இஸ் நீங்க ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி இங்க போயிட்டு ரீலோட், தட் இஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி சேவ் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் ரீலோட் பண்ணிக்கலாம். ரீலோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பண்ண சேஞ்சஸ் இந்த இமேஜ் இந்த ஃபைல்ல சேவ் ஆயிருக்கணும். ஸோ அந்த ஃபைலை வந்து நீங்க திருப்பி ரீலோட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் கம். அதுவே ஒரு சீக்வன்ஸா எடுத்திருந்தீங்கன்னா யூஸ் சீக்வன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சீக்வன்ஸ் என்ன, நம்ம இப்போ லாஸ்டா வந்து நம்ம ரெண்டரிங் சீன்ஸ்ல வந்து நம்ம அதை பார்ப்போம். பேட்ச் ரெண்டர்ஸ்ல இதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த பேட்ச் ரெண்டர்ல நம்ம சீன்ஸா ஒரு சீக்வன்ஸா வந்து நம்ம சேவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பேட்ச் ரெண்டர்னு எடுப்போம். ஸோ ஒரு சீக்வன்ஸா இப்போ 100 frames இருக்குன்னா 100 சீக்வன்ஸா நம்ம வந்து ரெண்டர் பண்ணுவோம். ஸோ அப்போ நான் ஒரு இமேஜ் எடுத்துட்டு ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் இமேஜ் சீக்வன்ஸ். ஸோ அந்த 100 இமேஜ் சீக்வன்ஸும் இந்த 100 ஃப்ரேம்ஸ்க்கு பிளே ஆகும். ஸோ அது வந்து நான் இமேஜ் சீக்வன்ஸா நான் எடுத்துக்கலாம். சரியா? ஒரு இமேஜை நீங்க அப்ளை பண்ணும்போது ரொம்ப சிம்பிளா நீங்க அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2D டெக்ஸ்சர்ஸ். ஓகே, டிஃபால்ட் 2D டெக்ஸ்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ஒரு பிட் மேப் அப்ளை பண்ணும்போது நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ யூ கேன் சேஞ்ச் த கலர் பேலன்ஸ் ஹியர். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். இதை வந்து நம்ம ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மேக் ஷூர் தட் உங்களுடைய செட்டிங்ஸ்ல வந்து மாயா சாஃப்ட்வேர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் கரண்ட் ஃப்ரேம் ரெண்டர். பார்த்தீங்கன்னா யூ see that texture has been applied to every single spheres. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம பார்க்க போறது ஹைப்பர் ஷேட். ஓகே, ஸோ ஹைப்பர் ஷேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ விண்டோ, ஹைப்பர் ஷேட் விண்டோ. ஸோ அதை எங்கே போகலாம் அப்படின்னா ரெண்டரிங் மெனூஸ்ல. ஓகே, ஸோ அதில் விண்டோஸ்ல ரெண்டரிங் எடிட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ரெண்டரிங் எடிட்டர்ல பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஷேட் அப்படின்னு இருக்கும். அதோட ஐகான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ செலக்ட் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு ஒர்க் ஆன். சரியா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மேல. ஓகே, இதோட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து மெனூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெனூஸ்ல இருந்து we can use lot of things. Okay, so we can import the hypershade. Okay, so we can import some materials. Okay, hypershadeல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருக்கு டவுன்லோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது மெட்டீரியல் நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க
இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்போர்ட் செலக்டட் நெட்வொர்க். ஓகே, ஸோ நீங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ எடிட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெலிட் பண்ணிக்கலாம் அன்யூஸ்டு நோட்ஸ். ஓகே, ஸோ நிறைய நோட்ஸ் நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஸோ அதுல நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு திருப்பி அதை சேஞ்ச் பண்ணும்போது வேற ஏதாவது மெட்டீரியல் நம்ம அப்ளை பண்ணும்போது ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப அதிகமா மெட்டீரியல்ஸ் இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அந்த டைம்ல யூ கேன் யூஸ் திஸ் டெலிட் அன்யூஸ்ட் நோட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா யூஸ் இல்லாத நோட்ஸ் வந்து டெலிட் ஆகும். ஓகே, ஸோ அதை அடுத்து வரும்போது நான் காமிக்கிறேன். அதே மாதிரி செலக்ட் பை டைப். ஓகே, ஸோ நீங்க டெக்ஸ்சர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி லைட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பை டைப்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அண்ட் ஆல்சோ வியூ உங்களுக்கு எப்படி வியூ பண்ணணும் அப்படின்றது நான் இந்த இடத்துல காமிக்கிறேன். ஓகே, ஸோ அண்ட் கிரியேட். ஓகே, ஸோ உங்களுக்கு என்னென்ன கிரியேட் பண்ணணுமோ ஒரு புது மெட்டீரியலாக இருந்தாலும் சரி ஒரு டெக்ஸ்சர்ஸாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல இருந்து நீங்க போய் ஒன்னொன்னா எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த கிரியேட் பேனல்ல இருந்து that is இந்த கிரியேட் பேனல்ல இருந்து உங்களுக்கு அது கிடைக்கும். ஓகே, கிராஃப். ஓகே, ஸோ கிராஃப் கனெக்ஷன், இன்புட் கனெக்ஷன் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன். ஸோ இந்த பார்ட்ல உங்களுக்கு அந்த கிராஃப் கனெக்ஷன் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ விண்டோ. ஓகே, விண்டோல வந்து வியூ போர்ட், அவுட்லைனர் அண்ட் ஆல்சோ யூவி எடிட்டர், கிராஃப் எடிட்டர். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல இருந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ ஆப்ஷன் and also help. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா menus. இந்த இடத்துல browser. Okay, so browser is nothing but உங்க மெட்டீரியல் இருக்கக்கூடிய இடம். ஓகே, so இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐகானா காமிக்கணுமா இல்லாட்டி லிஸ்டா காமிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஐகானா டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, so இந்த இடத்துல தேர்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a view list. ஓகே, லிஸ்டா எனக்கு வியூ பண்ணணும் அப்படின்னா you can just use list. ஓகேவா, so இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா you can just ஸ்பேஸை வந்து ஈஸியா கம்பைல் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ நேம்ஸ் வந்து நீங்க ஒரு மெட்டீரியலுக்கும் நீங்க நேம் கொடுப்பீங்க. நேம் கொடுக்கும்போது உங்களுக்கு அது வந்து ரிமெம்பர்ல இருந்ததுன்னா ஈஸியா நீங்க லிஸ்ட் கொடுத்துட்டு ஈஸியா செலக்ட் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் ஒர்க் ஆன். ஓகேவா, ஸோ நான் ஐகானுக்கே போயிடுறேன். அண்ட் ஆல்சோ யூ கேன் மேக் த ஐகான் பிகர் ஆர் ஸ்மாலர். ஓகேவா, ஸோ அண்ட் அரேஞ்ச் பை நேம் அண்ட் ஆல்சோ டைப் அண்ட் ஆல்சோ டைம். ஓகே, ஸோ ஈஸியா நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் சர்ச் ஆல்சோ. இப்போ ஏதாவது ஒரு மெட்டீரியல் நேம் கொடுத்துட்டு சர்ச் பண்றீங்க அப்படின்னா இப்போ நான் லேம்பர்ட் கொடுத்துருக்கேன், LAMB அப்படின்னு கொடுக்குறேன், ERT லேம்பர்ட் அப்படின்னு கொடுத்து சர்ச் அவுட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சர்ச் அவுட்ல உங்களுக்கு யூ வில் கெட் த லேம்பர்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல சர்ச் பண்றேன். I go for a new Lambert here. I go for new Lambert. ஓகே, 2 லேம்பர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல போயிட்டு லேம்பர்ட் LAMBERT. ஓகே, லேம்பர்ட் 3 அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா லேம்பர்ட் 3 வந்து எனக்கு இங்க செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ என்ன நேம் கொடுக்குறீங்களோ ஈஸியா நீங்க போய் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா யூசி திருப்பியும் எல்லா லேம்பர்ட்மே வந்துடும். இப்போ இந்த இடத்துல அன்யூஸ்ட் நோட்ஸ் மட்டும் நான் டெலிட் பண்றேன் பார்த்துக்கோங்க. எடிட்ல போயிட்டு அன்யூஸ்ட் நோட்ஸ் எதுவுமே நான் இங்க யூஸ் பண்ணலன்றதுனால திருப்பி எனக்கு யூஸ் இல்லாத நோட்ஸ் எல்லாம் வந்து டெலிட் ஆயிட்டு யூ see that எனக்கு டிஃபால்ட் மெட்டீரியல்ஸ் வந்திருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மெட்டீரியல் வியூவர். ஓகே, ஸோ மெட்டீரியல் வியூவர் வாட் எவர் த மெட்டீரியல் நீங்க போட்டாலும் ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஷேடர் பால்ல நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்பியர் ஒன்று போடுறேன். ஓகே, ஸ்பியர் ஒன்று போட்டுட்டு பாலிகான்ல ஸ்பியர். ஓகே, டு யுவர் லெஃப்ட் டாப் கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஓகே, ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரிங்ல போயிட்டு லேம்பர்ட் அப்படின்றது அப்ளை பண்ணிட்டு இந்த லேம்பர்ட்குள்ள போயிட்டு ஐம் கோயிங் டு அப்ளை கலர் ஃபார் இட். ஸோ கலருக்குள்ள போயிட்டு ஐம் கோயிங் டு யூஸ் கிளாத். ஓகேவா, ஸோ நான் கிளாத் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, கிளாத் அப்ளை பண்ணோன்னு பாத்தீங்கன்னா யூ see இந்த இடத்துல மெட்டீரியல் வியூவர்ல ஷேடர் பால் மேல அந்த கிளாத் அப்ளை ஆயிருக்கு. யூ கேன் வியூ ஆல் த சைட்ஸ். ஓகேவா, ஸோ நீங்க எப்படி இந்த வியூ போர்ட்ல மேனிப்புலேட் பண்றீங்களோ ஓகே, ஸோ இந்த வியூ போர்ட்ல எப்படி மேனிப்புலேட் பண்றீங்களோ ஸோ அதே மாதிரி இங்கேயும் நீங்க போய் மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஈஸியா நீங்க ஆர்பிட் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி பேன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்க இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எந்த ரெண்டர்ல காமிக்குது அப்படின்றது இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஹார்ட்வேர் ரெண்டர் இல்லாட்டி ஏர்னால் ரெண்டர் இல்லாட்டி மென்டல் ரெண்டர். ஸோ ஈஸியா நீங்க இந்த இடத்துல
என்ன நீங்க ரெண்டர் வேணுமோ ஸோ அந்த ரெண்டர்ல நீங்க எப்படி டிஸ்பிளே ஆகும் இந்த டெக்ஸ்சர் அப்படின்றத நீங்க இந்த இடத்துல நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஷேடர் பால். ஓகே, இப்போ இந்த ஷேடர் பால்ல இல்லாம ஸ்பியர்ல பார்க்கணும், இல்லாட்டி கிளாத்ல பார்க்கணும், கிளாத்ல இது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் த சிம்பிள் ஆப்ஷன்ஸ் ஹியர். ஓகேவா? ஸோ இதுல ஷேடர் பால் வந்து டிஃபால்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்டீரியர் கலர். ஸோ நேச்சுரல் இன்டீரியர். ஸோ இது எல்லாமே வந்து யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் அண்ட் ஒர்க் ஆன். இது வந்து எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. வென் வி கோ ஃபார் ஆர்னால்ட் ஸோ இதை நம்ம அதை பார்க்கலாம். சரியா? நெக்ஸ்ட் கம்மிங் டு திஸ் ஆப்ஷன். ஓகே, திஸ் பேனல். ஓகே, ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டி எடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எடிட்டர் இஸ் நத்திங் பட் இந்த லாம்பர்ட்டோட ஆட்ரிபியூட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி எடிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுல நீங்க ஆட்ரிபியூட் எடிட்டர்ல பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கம் ஃபார் ஆட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி எடிட்டர். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆட்ரிபியூட்ல இருக்கக்கூடிய எல்லாமே இதுல இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் சி. ஓகே, ஸோ ஆட்ரிபியூட்ல ஒன் செகண்ட் ஐ ஜஸ்ட் ரெடியூஸ் திஸ் அவுட். ஓகே, ஸோ இங்க போய் ஐம் கோயிங் டு ரெடியூஸ் திஸ் ஸோ தட் இந்த விண்டோவை நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ சைட் பை சைட் வி கேன் வியூ த attribute editor also. Okay, so in the property bar you can see இந்த மாதிரி options எல்லாமே இங்கேயும் இருக்கு. Okay, so same options will be repeated here. So இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டியும் போயிட்டு attributeல எடிட் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. இந்த ஹைப்பர் ஷேட்லயே வந்து நம்ம ஈஸியா நம்ம எடிட் பண்றதுக்கு இந்த விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட். ஓகே, ஸோ கிரியேட் அப்படின்றது என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ என்ன மெட்டீரியல் நீங்க கிரியேட் பண்றீங்களோ அதை வந்து இந்த லிஸ்ட்ல இருந்து நீங்க எடுத்துப்பீங்க. டெக்ஸ்சரா இருந்தாலும் சரி, டிஃபால்ட் டெக்ஸ்சர்ஸா இருந்தாலும் சரி, மெட்டீரியல்ஸா இருந்தாலும் சரி, ஈஸியா நீங்க இங்க இருந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு மாயா சர்ஃபேஸ் மெட்டீரியல், மாயா சாஃப்ட்வேர் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் சர்ஃபேஸ் அண்ட் யூ கேன் சி லாட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் waiting for you. Okay, so இதுல நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. you can just select it. இது வந்து பாத்தீங்கன்னா textures. Okay, so textures நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். and also lights இருக்கு and also utilities. Okay, so glow and rendering. Okay, so இந்த மாதிரி different types of materials you have, materials and textures and also options. Okay, so you have next one Arnold. Arnold நீங்க render போடுறீங்க அப்படின்னா you can use textures, shaders and also lights. Okay va? So Arnold settings la neenga poninga appadina you can use this. Okay, make sure that neenga எப்போ வந்து என்ன textures யூஸ் பண்றீங்களோ so அந்த texture ஓட rendering options நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். Okay, so you get the nice result. Okay, so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா mental ray அப்படின்னு இருக்கு. so mental ray ஓட மெட்டீரியல் செப்பரேட்டா இருக்கும். ஓகேவா? so we'll be seeing it later. so இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கும் இந்த கிரியேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க ஒரு மெட்டீரியலா இருந்தாலும் சரி, டெக்ஸ்சர்ஸா இருந்தாலும் சரி, ஓகே, ஸோ யூட்டிலிட்டி லைட்ஸா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இருந்து கிரியேட் எடிட்டர்ல இருந்து நீங்க ஈஸியா சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கம்ஸ் த கிராஃப். ஓகே, ஸோ இந்த ஹைப்பர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஸோ இப்போ நான் லாம்பர்ட் 2 அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லாம்பர்ட் 2 ஓட ஹைப்பர் வந்து இங்க காமிக்கும். ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் நாட் டிஸ்பிளேயிங் அப்படின்னா ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் ஓகே, ஸோ இதோட இது பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கிராஃப் நெட்வொர்க் பார்க்கணும் அப்படின்னா லெட் கோ டு லாம்பர்ட். ஓகே, ஜஸ்ட் கோ ஃபார் கிராஃப் நெட்வொர்க். ஸோ பார்த்தீங்கன்னா லாம்பர்ட்டோட நெட்வொர்க், கிராஃப் நெட்வொர்க் வந்து உங்களுக்கு ஈஸியா காமிக்கும். ஸோ தட் நம்ம எடிட் பண்றதுக்கும் இந்த நோட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த நோட்ஸ் பேஸ் பண்ணி எடிட் பண்ணும்போது we can use this graph. Okay, so graph editor. Okay, so graph editor அப்படின்றது ஹைப்பர் ஷேட்ல கிராஃப் எடிட்டர். ஓகே, கிராஃப் ஹைப்பர் இல்லாட்டி கிராஃப் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா கிராஃப் எடிட்டர் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, இன்னொரு பேலட்டும் இருக்கு. ஸோ வில் பி சீயிங் இட் லேட்டர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் ஷேட். ஹைப்பர் ஷேட்ஸ்ல ரொம்ப முக்கியம். எதுக்காக நம்ம இந்த ஹைப்பர் ஷேட் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபார் ஷேடிங் பர்பஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் அப்ளைங் மெட்டீரியல்ஸ் ஃபார் த ஆப்ஜெக்ட்ஸ் விச் வி கிரியேட். ஓகே, ஸோ நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்க்கு மெட்டீரியல் அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, டெக்ஸ்சர் அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் இந்த ஹைப்பர் ஷேட் மூலியமா தான் வில் பி டூயிங் இட். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம ஹைப்பர் ஷேட்ஸ் பார்த்தோம். இப்போ ஹைப்பர் ஷேட்ல ஒரு புது ஹைப்பர் எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் இப்போ ஹைப்பர் ஷேட்குள்ள போறேன். ஓகே, ஆர்எல்ஸ் ஒரு வாட்டியும் விண்டோஸ் மெனுஸ்குள்ள போயிட்டு ரெண்டரிங் எடிட்டர்ல ஹைப்பர் ஷேட் ஓபன் பண்ணாம இந்த இடத்துல மேல இருக்கக்கூடிய options la you can just go for this icon which is nothing but
the display hypershade window. ஓகேவா? ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோடனே உங்களுடைய ஹைப்பர்ஷேட் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து டிஃபால்ட்டான கிராஃப். ஓகே, ஸோ இப்போ நான் புது கிராஃப் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம் ஃபார் a new material. Okay, இதை செலக்ட் பண்ணிட்டு I'm going to apply a blend for this. Okay, so செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து blend அப்படின்றது அப்ளை ஆகும். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் go for graph network. ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு graph network அப்படின்றது ஆயிடுச்சு. ஸோ இந்த இதுல you can just use the nodes and you can connect a textures. Okay, so இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா I'm going to use a texture. Okay, so 2D texture apply பண்ண போறேன். so அது வந்து பாத்தீங்கன்னா என்னோட property editorல நான் பண்ண போறேன். so இது வந்து நீங்க attribute editorலயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா control A கொடுத்து நம்ம attribute editorல ஒர்க் பண்ணுவோம்ல, so அது மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நேமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். just for try அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, so இப்போ இதுல போயிட்டு கலர்ல இந்த செக்கர் பாக்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு I just go for 2D texture. 2D textureல I use இந்த செக்கர். ஓகே, so செக்கர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செக்கர் அப்படின்றத கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா என்னோட நெட்வொர்க் got elaborated. ஓகே, என்ன நடக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். so just zoom into this. okay, just alt press பண்ணிட்டு there is right mouse button click பண்ணி drag பண்றேன். ஓகேவா? சோ என்ன ஆகுது பாருங்க, இந்த செக்கர் there is 2D texture அப்படின்றது ஓகே, சோ அப்ளை ஆகுது. அப்ளை எப்படி ஆகுது பாருங்க, அவுட்புட் கலர் டு த இன்புட். ஓகே, சோ இந்த செக்கர் பாக்ஸோட அவுட்புட் கலர் என்ன பண்ணுது அப்படின்னா கலருக்குள்ள இன்புட் ஆகுது. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா 2D texture. ஓகே, 2D texture. சோ இது எது மூலியமா வருது அப்படின்றது இங்க காமிக்கலாம். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்ஸ் வந்து you can just change it. okay, so nodes எப்படி சேஞ்ச் பண்றது, so input output color வந்து இப்போ எனக்கு transparencyல வேணும். okay, checker output color வந்து எனக்கு பாத்தீங்கன்னா transparencyல வேணும் அப்படின்னா I can just click highlight பண்ணிட்டு drag பண்ணி I can go for transparency. okay, so transparencyல கொடுத்தீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இது transparentல உங்களுக்கு அப்ளை ஆயிருக்கும். okay, so I can go back click பண்ணி highlight பண்ணதுக்கு அப்புறம் just go to input color. ஈஸியா நீங்க notes change பண்ணிக்கலாம். ஒரு வாட்டியும் you don't have to go to property bar and you can just change it அப்படின்றது நீங்க அவசியம் இல்லை. இங்க இருந்தே நீங்க இந்த கிராஃப் நெட்வொர்க்ல இருந்து நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ நான் இன்னொரு புது 2D texture create பண்றேன். ஜஸ்ட் இது எல்லாமே செலக்ட் பண்ணாம இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குள்ளேயும் attributeலயும் போகாம ஜஸ்ட் இங்க போயிட்டு I'm going to select a cloth. ஓகேவா? கிளாத் அப்படின்னு கொடுத்தோன்னே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செப்பரேட்டா I have created a node. ஓகே, சோ ஒரு நெட்வொர்க்கை வந்து செப்பரேட்டா கிரியேட் பண்ணியிருக்கேன் கிளாத் டெக்ஸ்சர். இப்போ இந்த கிளாத் டெக்ஸ்சர் if I'm going to apply it to the transparency அப்படின்னா so output color that is உங்க cloth டெக்ஸ்சரோட output colorல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து I'm going to take a node and இது வந்து பாத்தீங்கன்னா transparencyக்கு அப்ளை பண்றேன். you can just take the node and you can just apply it to incandescence. so உங்களுக்கு எதுல தேவைப்படுதோ நீங்க அதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? so ஈஸியா நீங்க நோட்ஸை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? so இப்போ எனக்கு டிரான்ஸ்பரன்சிலையும் வேணும் and also I have to go with ambient color. so இந்த கிளாத் உடைய டெக்ஸ்சர் வந்து எனக்கு ambient கலர்லயும் அப்ளை ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். so என்ன பண்ண போறேன் அப்படின்னா அவுட்புட் கலர். ஓகே, சோ அவுட்புட் கலர்ல இருந்து திருப்பி இன்னொரு நோட், ஓகே, ஒரு புது நோட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. சோ அதை வந்து ambient கலர்ல I'm just going to place it. so பாத்தீங்கன்னா இந்த cloth அப்படின்றது ambient கலர்லயும் சரி and also transparent கலர்லயும் சரி இருக்கும் and also இந்த செக்கர் அப்படின்றது கலர்ல இருக்கும். சோ இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா just go for your attribute. so இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, try அப்படின்றத நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே, texture அப்படின்னு கொடுத்துருந்தோம். பாத்தீங்கன்னா கலர்ல வந்து பாத்தீங்கன்னா you have selected a checker. okay, so திருப்பி output box போறேன். டிரான்ஸ்பரன்சிக்குள்ள போனீங்கன்னா கிளாத் அப்ளை ஆயிருக்கு and also ambient. okay, so ஈஸியா கிராஃப் நெட்வொர்க்கை வச்சு நீங்க ஈஸியா நீங்க டெக்ஸ்சர்ஸ் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, சோ இங்கேயே சிம்பிளா கிரியேட் குள்ள போயிட்டு நீங்க எந்த டெக்ஸ்சர்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஈஸியா கிராஃப் பண்ணிடலாம். கிராஃப் நெட்வொர்க்ல யூஸ் பண்ணி நோட்ஸ் பேஸ் பண்ணி நீங்க ஈஸியா கனெக்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஹைப்பரை வந்து கிரியேட் பண்ணி ஈஸியா நோட்ஸ் பேஸ் பண்ணி ஈஸியா டெக்ஸ்சர் பண்ண முடியும். ஓகே, நியூ ஹைப்பர் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இப்போ அடுத்த மெட்டீரியல் we have seen
இந்த 5 மெட்டீரியல் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுலயே புது மெட்டீரியல் வந்து பார்க்க போறோம், which is ramp material. Okay, so ramp material அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமா ஒர்க் ஆகும் apart from these 5 material. Okay, so இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹைப்பர் ஷேட்ல போயிட்டு நீங்க செலக்ட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய attribute editor ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணிட்டு ramp shaderக்குள்ள போறேன். சரியா? ஸோ இந்த ramp shaderக்குள்ள கலர் வந்து பாத்தீங்கன்னா everything works with the ramp. Okay, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா select position இருக்கு, select color இருக்கு, and also interpolation. இதுல you have something here. Okay, so இந்த ஒரு gradient setting பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். Okay, so இதை எப்படி மாடிஃபை பண்றது அப்படின்னு சொல்றேன். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எந்த இடத்துல நீங்க கிளிக் பண்றீங்களோ இந்த இடத்துல போனீங்கன்னா கிராஸ் இருக்கும். ஓகே, ஸோ டோன்ட் கிளிக் ஆன் தட், அது வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இஃப் யூ டோன்ட் வாண்ட் திஸ் கலர் அப்படின்னா நீங்க க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் த கலர் ஆஃப் திஸ் gradient. ஓகே, ஸோ இப்போ நான் இங்க கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு ஐ கோ வித் எல்லோ அப்படின்னா ஸோ யூ கேன் see that இது வந்து ஃபுல்லாவே எல்லோ ஆயிடுச்சு. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ஆட் அதர் கலர் அப்படின்னும் போது ஐ கேன் ஜஸ்ட் கிளிக் ஹியர். ஓகே, ஸோ கிளிக் பண்ணோடனே பாத்தீங்கன்னா இன்னொரு நோட் ஆட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த சர்க்கிள்ல கிளிக் பண்ணிட்டு ஐ கேன் ஜஸ்ட் கோ வித் ரெட். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா ரெட் டு எல்லோ. ஓகே, ஸோ இதை வந்து நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு ஐ வாண்ட் த ரெட் டு பி ஹியர் அண்ட் ஆல்சோ எல்லோ டு பி ஹியர் அப்படின்னா ஸோ ஈஸியா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிரேடியன்ட்ல உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ இது வந்து நான் ரொட்டேட் பண்ணாலும் யூ see that என்னுடைய அந்த ரெட் கலர் வந்து கேமராவை ஃபேஸ் பண்ணியா இருக்கு. செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் யூ கேன் மேனிபுலேட் இட். ஓகே, லைட் எந்த ஆங்கிள் இருக்கோ ஸோ அந்த ஆங்கிள் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கலரே வந்து இருக்கு. ஓகே, ஸோ கலர் இன்புட் based on light angle. So I can just give a phasing angle. So phasing angle வந்து பாத்தீங்கன்னா you can see that நம்ம எப்படி கேமராவை ஃபேஸ் பண்ணி இருக்குமோ ஸோ அதை பேஸ் பண்ணி brightness. ஸோ உங்களுக்கு brightness எந்த பக்கம் இருக்கோ ஸோ அது பேஸ் பண்ணி இருக்கும். நார்மலைஸ் brightness. ஸோ இட்ஸ் மேக்ஸிமம் சேம் as brightness. ஓகே, ஸோ ஆங்கிள்ஸ் வந்து ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைட் ஆங்கிள் வேணுமா இல்லாட்டி ஃபேசிங் ஆங்கிள் வேணுமா அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ கேமரால இருந்து ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ ஈஸியா ஃபேசிங் ஆங்கிள் கொடுத்துட்டு யூ கேன் ஜஸ்ட் ஒர்க் ஆன் இட். ஓகே, ஸோ இது வந்து லீனியரா வேணுமா இல்லாட்டி யூ கேன் ஹாவ் அ ஸ்மூத் ஆர் எல்ஸ் யூ கேன் ஹாவ் அ ஸ்ப்ளைன். ஓகே, ஸோ இந்த கிரேடியன்ட் வந்து இந்த ரேஞ்ச்ல உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸ்மூத்தா இருந்ததுன்னா யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ ஸ்மூத் கிரேட். இப்போ இந்த சின்ன இதுல ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா இந்த சின்ன ஆப்ஷன்ஸ்ல ஒர்க் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் யூ கேன் யூஸ் திஸ் ஆரோ, இட் வில் மேக் இட் பிகர். ஓகேவா? ஸோ இப்போ ஐ ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் ஐ கேன் யூஸ் அ தேர்ட் கலர். இப்போ நான் இங்க இடத்துல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு நோட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் திஸ். இதுல போயிட்டு நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணிட்டு ஐ கேன் கோ ஃபார் சம் purplish color. இன்னும் கொஞ்சம் டார்க்கா கொடுத்தா பர்பிளா உங்களுக்கு இருக்கும். ஸோ ஐ கேன் மேக் இட் லைக் திஸ். ஓகே, ஸோ இப்போ 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேசிங் ஆங்கிள் உங்களுக்கு 3 கலர்ஸ் வந்து டினோட் பண்ணுது. ஓகே, ஸோ ஐ கேன் அட்ஜஸ்ட் இட். ஓகே, இஃப் ஐ வாண்ட் டு see the yellow அப்படின்னா ஸோ ஐ கேன் ஹாவ் இட் லைக் திஸ். சரியா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர்ல மட்டும் இல்லாம it will be applied for whatever the things you have it in the blend or else other materials. Okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சிலயும் உங்களுக்கு gradient map இருக்கும் and also incandescenceலயும் சரி. ஓகே, so இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு gradient mapல தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். so இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரன்சில இருக்கும். so என்ன பண்றேன் அப்படின்னா just go for this. இந்த black color denotes opaque. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். white அப்படின்றத நான் இப்போ ஆட் பண்ண போறேன். just go to this. okay, so இந்த கலர் செலக்டட் கலர்ல போயிட்டு white ஆட் பண்றேன். so பாத்தீங்கன்னா என்னுடைய சென்டர்ல you see it's a transparent one. okay, so இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு I can just adjust it. எனக்கு எவ்வளவு தூரம் டிரான்ஸ்பரண்ட் வேணுமோ ஈஸியா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். you can see the output here. so you can see. ஓகே, ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகணும், லீனியரா வேணுமா ஸ்மூத்தா வேணுமா அண்ட் ஆல்சோ ஸ்ப்ளைனா வேணுமா அப்படின்றது நீங்க இந்த இடத்துல இருந்து நீங்க கொடுத்துக்கலாம். யூ கேன் மேக்ஸிமைஸ் இட். ஓகே, ஸோ இப்போ திருப்பி இந்த இடத்துல எனக்கு ஒபேக்கா வேணும் அப்படின்னா செலக்ட் another one. ஓகே, ஸோ bring this one here. ஓகே, ஸோ இதுல போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் மேக் இட் black. ஸோ பாத்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது மட்டும்
you can see இந்த இடத்துல மட்டும் எனக்கு transparency இருக்கு. திருப்பி இங்க கிளிக் பண்ணிட்டு I can have it here. Okay, make it white, clear white. அதே மாதிரி இதையும் white பண்ணிடுறேன். So white கொடுத்துட்டீங்க அப்படின்னா you can see இந்த place மட்டும் எனக்கு என்னாச்சு, எனக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஈஸியா நீங்க டிரான்ஸ்பரண்ட் வச்சு நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இதோட பொசிஷன்ஸையும் நீங்க மாத்திக்கலாம். ஓகே, ஸோ ஈஸியா நீங்க பொசிஷன்ஸ் மாத்தி ஒர்க் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணியும் நீங்க இந்த இடத்துல மாத்திக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் டு ஒர்க் ஆன். ஓகே, ஸோ இதை வந்து லைட் ஃபேஸிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லைட் எப்படி ஃபேஸ் பண்ணதோ கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ பிரைட்னஸ் பேஸ் பண்ணி நீங்க அந்த டிரான்ஸ்பரன்சி ஆட்டோமேட்டிக்கா இதுவும் உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். சரியா? ஸோ ஈஸி டு ஒர்க் ஆன். ஓகே, இதுல டெஃப்யூஸ் இருக்கு. டெஃப்யூஸ் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபார்வர்ட் ஸ்கேட்டர். ஓகே, யூ கேன் ஜஸ்ட் see it here itself. ஓகே, ஸோ அண்ட் டிரான்ஸ்லன்ஸ் வேணும்னா டிரான்ஸ்லன்ஸ், பம்ப் மேப். ஓகே, ஸ்பெகுலர் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ ஸ்பெகுலர்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ எக்ஸான்ட்ரிசிட்டி. ஓகே, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸென்ட்ரிசிட்டியில யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ ஹைலைட் ஆர் ஸ்பெகுலர் பிகர் ஆர் ஸ்மாலர். ஓகே, ஸோ நீங்க ஈஸியா இதை கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ஸ்பெகுலர் கலர் அண்ட் ஆல்சோ ரோல். ஓகே, ஸ்பெகுலரோட ரோல். ஓகே, அண்ட் ரிஃப்ளெக்டிவிட்டி எப்படி வேணுமோ இது வந்து பாத்தீங்கன்னா கிராஃப்ல ரிஃப்ளெக்டிவிட்டி. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் கிராஃப்ல. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஓகே, ஸோ என்விரான்மெண்ட்டும் நீங்க கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரேம்ப்ல உங்களுக்கு ஈஸியா 3 கலர்ஸோ 4 கலர்ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா I'm going to select this. Okay, I'm going to go for a new file. Okay, ஒரு புது ஃபைலை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ I'm going to create sphere. Okay, so polyல sphere எடுத்துக்கிறேன். Okay, இந்த sphereல I just go to rendering. Okay, renderingல பாத்தீங்கன்னா third option it's a Lambert. Okay, Lambert நான் அப்ளை பண்றேன். Okay, Lambert அப்ளை பண்ணி I'm going to work with ramp. Okay, so not this ramp மெட்டீரியல்ல ஒர்க் பண்ணல. நான் Lambert குள்ள ஒரு கலர் that is 2D texture இருக்கு. ஸோ அந்த டெக்ஸ்சர்ல இருந்து நான் வந்து கலர்ல இருந்து எடுக்க போறேன். ஓகே, ஸோ இப்போ கலருக்குள்ள போயிட்டு I'm going to click on this checker. ஓகே, ஸோ இந்த செக்கர்ல போனீங்கன்னா ரேம்ப் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ரேம்பை செலக்ட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு அது டிஸ்பிளே ஆகல. ஸோ நான் இப்போ 6 அப்படின்றத பிரஸ் பண்றேன். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா பிளாக் டு ஒயிட் வந்து அப்ளை ஆயிருக்கு. பிகாஸ் என்னுடைய ரேம்ப் கலர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு black to white இருக்கு. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்றேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு I'm going to make it little bit colorful. ஸோ இப்போ இந்த பிளாக்கை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலரா மாத்துறேன். ஸோ I can have it near this. ஸோ திருப்பியும் இந்த இடத்துல கிளிக் பண்றேன். அண்ட் இன்னொன்னு ஓகே, ஸோ ஃபோர்த் இதை வந்து ரெட் கலரா மாத்துறேன். ஓகே, I make it red. ஸோ இந்த கார்னர்ல வைக்கிறேன். அண்ட் இன்னொன்னு கிளிக் பண்ணிட்டு I'm going to go back to this. இந்த இடத்துல I'm going to make it green. Okay, so green select பண்ணிட்டு I'm going to have this here. And இங்க போயிட்டு again click. Okay, so I'm going to make this little bit purple. So I can make this like that. Okay, so இப்போ நான் இங்க வந்து create பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா you see that you have a colorful ball. Okay, so இதோட ஆங்கிள்ஸும் நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். Just go down. Okay, you can make it wavy. Okay, so you can make it wavy. And also இதோட வேவோட நாய்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். Okay, you can see this here. ஓகேவா? ஸோ இதோட நாய்ஸோட ஃப்ரீக்வன்சிஸ் எவ்வளவு வேணுமோ நீங்க அதை கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி வேணுமோ, இப்போ இதுல லீனியரா வேணுமா, எக்ஸ்பெனென்ஷியல் அப்ல வேணுமா, இல்லாட்டி யூ கேன் ஹாவ் எக்ஸ்பெனென்ஷியல் டவுன், ஸ்மூத் and also bump and also spike. Okay, so உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு flow இருக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா type. Okay, so எனக்கு இப்போ I just go back here. I'm going to make it 0 and this one 0, this one to be 0 and also this one. Okay, so இப்போ perfect-ஆ இருக்கு. I'm going to change the angle. இப்போ it has applied its material in the V ramp. Okay, V rampல உங்களுக்கு வந்து இந்த material apply இருக்கு. If I'm going to go for and use U ramp பாத்தீங்கன்னா you have created a wonderful ball here. Okay, so ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து rampல you can use the angles. Okay, so angle select பண்ணிட்டு okay select பண்ணிட்டு so type ஓட ramp வந்து நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். diagonal வேணும்னா you can use it diagonally. Okay,
ஸோ ஒரு இதுக்கும் நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரேடியலி, ஓகே, அண்ட் ஆல்சோ சர்க்குலர். ஓகே, circular வந்து பாத்தீங்கன்னா it looks good, and also you can use box type. Okay, in some cases you can use this. Okay, so UV ramp. Okay, so எல்லா kind of types லயும் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். Okay, so U and V is a most better used option. Okay, so பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க rampல different colors நீங்க add பண்ணி you can use it in needed spot. Okay, okay, next I go for இப்போ நம்ம மென்டல் ரே மெட்டீரியல்ஸும் அண்ட் ஆல்சோ ஏர்னால் மெட்டீரியல்ஸும் நம்ம பார்க்க போறோம். சரியா, ஃபர்ஸ்ட் மென்டல் ரே மெட்டீரியல்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஹைப்பர் ஷேடில் போய் எடுக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டரிங்கில் விண்டோஸில் ரெண்டரிங் எடிட்டரில் ஹைப்பர் ஷேட்குள்ளே போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் அண்ட் யூ கேன் சி இன் மென்டல் ரே மெட்டீரியல் யூ கேன் சி சம்திங் ஓவர் ஹியர். சரியா, ஸோ இதில் நான் இப்போ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கோ ஃபார் மென்டல் ரே மெட்டீரியல் MI கார் பெயிண்ட். ஓகே, ஸோ அதை செலக்ட் பண்றேன். ஓகே, செலக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு கார் பெயிண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ நான் ஏற்கனவே இது அப்ளை பண்ணியிருக்கனால நான் இப்போ ஐ எம் கோயிங் டு செலக்ட் திஸ். ஓகே, இந்த blend 2 அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு ஐ எம் கோயிங் டு செலக்ட் த ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இப்போ கார் பெயிண்ட் வந்து நான் அதுக்கு அப்ளை பண்றேன். அசைன் மெட்டீரியல் டு த செலக்டட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ செலக்டட் ஏரியா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு நான் கார் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, ஐ எம் கோயிங் டு மேக் இட் ஸ்மூதர். ஓகே, ஸோ இதுல இதோட செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போறோம். ஜஸ்ட் ஓபன் இட். ஓகே, ஸோ ஓபன் பண்ணிட்டு இதோட ப்ராப்பர்ட்டியில யூ கேன் சி வாட் இஸ் வாட். ஓகே, ஸோ இதுல இதோட நம்ம I go with material. Okay, so just go to this hyper shade, இது double click பண்றேன். பாத்தீங்கன்னா உங்களுடைய attribute editorல உங்களுக்கு இந்த paint material வந்து ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் ambient. உங்க ambient வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், the color value. Okay, so ambient வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். and also base color you can change. என்ன கலர்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு you can change an orange color, இல்லாட்டி உங்களுக்கு red colorல வேணும்னா you can just use red, orange, whatever the color நீங்க இங்க இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். and also edge color, உங்களுக்கு edge கொஞ்சம் whitish வேணும்னா you can just have a whitish color. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் தெரியும். ஓகே, you can just give a bias also. bias னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, just மூவ் பண்ணிக்கலாம். and also lid color. okay, so இதுல பாத்தீங்கன்னா you can see the lid color. okay, இது வந்து you can change it as an yellow or whichever is good for you. okay, whiteல இருந்தாலும் it will be looking good. அதையும் நீங்க bias பண்ணி that is move பண்ணிக்கலாம். and also comes here specular. okay, specular வந்து உங்களுக்கு white வேணுமா இல்லாட்டி வேற ஏதாவது கலர் வேணுமா அப்படின்னு கொடுத்துக்கலாம். and also specular ஓட weight நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். you see the spot getting harder. okay, so நீங்க ஹார்டரும் பண்ணிக்கலாம் இல்லாட்டி கம்மி பண்ணிக்கலாம். and also உங்களுக்கு ஸ்மூத் பண்ணிக்கலாம். and also இங்க பாத்தீங்கன்னா ஸ்பெகுலரோட செக்ஷன். okay, so அதை you can spread it or you can reduce it. okay, so இங்கேயும் பாத்தீங்கன்னா you can just make it sharper or blender. okay, so அதே மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கும். and also இங்க பெயிண்ட்ன்றதுனால you see when you go for a metallic colors. okay, metallic color இப்போ கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா metallic colors இருக்கும். where you see some kind of dots, we call that as a flakes. okay, so ஒரு சின்ன சின்ன dots மாதிரி இருக்கும்ல, so அதை வந்து flake ன்னு சொல்லுவோம். so அந்த flake ஓட கலர்ஸ் நீங்க இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். if you wanted red அப்படின்னா நீங்க ரெட் கலரும் நீங்க இங்க கொடுத்துக்கலாம். so அந்த flake ஓட weight, அதோட reflection, okay, so அதோட density, scale, so எல்லாமே நீங்க மாத்திக்கலாம். and also இதுக்கு reflections வேணும் அப்படின்னா you can just use the reflection. so இந்த இடத்துல நான் இப்ப கொடுத்திருக்க கார் பெயிண்டோட இது மட்டும் பார்க்கலாம். சரியா, சோ இங்க வந்து பேஸ்க்கு ஐ அம் கோயிங் டு அப்ளை blend for it. okay, so ground அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ground. okay, so இதுக்கு வந்து just I go with black color and also இப்போ ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். so இதுக்கு வந்து நான் லைட் செட்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். just go for this. I'm going to render it. use mental ray render. okay, so ஏன்னா நீங்க கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா mental ray texture, so அதனால mental rayல பண்ணுங்க. இல்ல அப்படின்னா you can't see the good result. சரியா, so make sure that you are in the mental ray rendering settings. okay, so இப்போ இதுல செகண்ட் ஆப்ஷன் rendering current frameக்கு போறோம். so click பண்றேன். okay, let me wait for a while. so உங்களுக்கு output கிடைக்கும். சரியா, so பாத்தீங்கன்னா you see that
yellow color வந்து உங்களுக்கு மெட்டாலிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வா it reflects everywhere. Okay, so இந்த பக்கம் எனக்கு lights இல்லாதனால I can't able to see. I'm going to create the lights here. So இங்க lights மட்டும் create பண்ணிக்கிறேன். Okay, so create பண்ணிட்டா I can just give you the good output. So நாலு பக்கமும் I'm creating it. Control D, just taking it off, and also Control D, taking this out. Okay, let me see what happens here. Okay, so yellow color la irundhu I'm going to change the different color. So இதுல போய்ட்டு just நம்மளுடைய car paint ல போய்ட்டு இந்த light color மட்டும் I'm just going to make it white. Okay, so because I didn't see yellow as a better color, so let me go for the output. Okay, so output வந்து பாத்தீங்கன்னா now it will be better. So பாத்தீங்கன்னா you see whitish and also it's shining. Okay, so உங்களுக்கு metallic color வந்து ஈஸியா கிடைக்கும். So அடுத்த மெட்டீரியலோட வேற ஆப்ஜெக்ட்டோட இந்த மெட்டீரியல் கார் பெயிண்ட் பார்க்கிறதுக்கு முன்னாடி just you can see here. Okay, so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா flakes ஓட reflections வந்து இங்க காமிக்கிறேன். So பாத்தீங்கன்னா you see you have lot of reflections here. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எஃபெக்ட் ஆகும். Okay, so let me go with the new file. Okay, so இத நான் சேவ் பண்ணிக்கிறேன். Let me save it. Okay, and go for the new file here. So just don't save and go for the new file. இப்போ I'm going to use a sphere. Okay, so poly ல போய்ட்டு ஒரு plane select பண்ணிட்டு let me create a plane, go for a sphere. Okay, 3 spheres create பண்ண போறேன் because I'm going to use 3 shaders. Okay, 3 materials from mental ray. Okay வா, so ரெண்டு மெட்டீரியல் ரெண்டு ஸ்பியர் எடுத்துக்கிட்டேன், மூணாவது ஸ்பியர் இங்க டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிறேன். Okay, let me go with mental ray materials. Okay, let me make it a little bit bigger. So எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி வச்சுக்கிறேன். Okay, so இப்போ first one I'm going to go for car paint. Okay, so இப்போ மெட்டீரியல் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். So just go to your hypershade ல create material. So car paint. Okay, so car paint நான் அப்படியே அப்ளை பண்றேன். just அதை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை. அப்படி இல்லைன்னா இங்க இருந்து மிடில் மவுஸ் கிளிக் பண்ணி drag பண்ணி அது மேல டிராப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏற்கனவே வந்து உங்களுக்கு அந்த மெட்டீரியல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் எவர் த சேஞ்ச் யூ கேன் மேக், நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிருங்க. ஓகேவா, ஸோ உங்களோட அவுட்புட் வந்து இங்க கிளீனா இருக்கும். ஸோ இதுல மட்டும் ஜஸ்ட் ஃபிளேக்கோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஸோ தட் யூ கெட் ட்ரமாட்டிக் அவுட்புட். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு யூஸ் another excellent material. Okay, so I'm going to use another excellent material where I go here down there and you can see some fast skin. Okay, so miss fast skin material. So இத click பண்றேன். Okay, so உங்களுக்கு ஸ்கின்னுக்காக நீங்க இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். Okay, so நான் இத செலக்ட் பண்ணிட்டு I'm going to drop it on this material. சரியா, so இந்த மெட்டீரியல்ல இருந்து drag பண்ணி இது மேல drop பண்ணிடுறேன். Okay, drop பண்ணிட்டு I go for the attribute of this material. Okay, so இதோட property editorல பாத்தீங்கன்னா you have certain things. Okay, so I just go to the normal attribute. Okay, so இதை select பண்ணிட்டு normal attribute குள்ள போயிட்டு I'm going to explain you the parameters. Okay, first one ambient. Okay, so which self illuminates. Okay, so உங்களுடைய அந்த கலரை வந்து உங்களுக்கு செல்ஃப் illuminate பண்ணி கொடுக்கும். and also overall color you can make it a dark skin. so dark skinல இருக்கணும் அப்படின்னா you can make it dark skin or you can make it brownie. Okay, so diffuse color நீங்க கம்மி பண்ணிக்கலாம் or else you can increase the weight of the diffuse. so இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ் அதிகமா இல்ல. okay, so அப்படியே கீழே வந்தீங்கன்னா you see subsurface scattering layer. okay, so இந்த ஸ்கின் மெட்டீரியலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி உள்ள இருக்க தட் இஸ் ஒரு 2 லேயர்டா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் ஸ்கின். ஓகே, அந்த லைட்டை மேல இருக்க ஸ்கின் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த உள்ள இருக்க ஸ்கின்னுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி அதுல இருந்து பவுன்ஸ் ஆகும். ஓகே, சோ அந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேட்டரிங் லேயர். ஓகே, சப் சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங் லேயர். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னோட கலர். ஓகே, சோ ஸ்கின்னோட கலர் யூ கேன் சேஞ்ச். இஃப் someone is in blue you can make it blue or you can make it some other color. Okay, so அதோட weight. Okay, weight வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா you can increase it. Okay, and also scatter radius, உங்களுக்கு எவ்வளவு தூரம் scatter பண்ணணும், the radius, depth of the skin. Okay, and also the internal skin. Okay, so internal skin யும் நீங்க change பண்ணிக்கலாம். Okay, so
அது வந்து உங்களுக்கு எப்படி வருதோ. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ஸ்கின்ல இருந்து உங்களுக்கு பவுன்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ பவுன்ஸ் ஆகுது உங்களுக்கு இந்த இடத்துல கிளீனா தெரியும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்கேட்டர் ரேடியஸ், அதோட ஸ்கேட்டர் ரேடியஸ் அண்ட் ஆல்சோ பேக் ஸ்கேட்டர் ரேடியஸ். ஸோ when you go for a flesh, ஓகே, இன்சைட் ஃபிளஷ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ல இருக்கும். ஸோ அதோட வெயிட், ஸோ அதெல்லாமே கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ஸ்பெக்குலாரிட்டியும் நீங்க ஓவரால் ஸ்பெக்குலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், or else you can simply decrease it. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் ஜஸ்ட் blend மட்டும் அப்ளை பண்ணிட்டு I'm going for render output. Okay, just go for render. Okay, we wait for a while, it will give you the render output. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா Arnold renderல இருக்கறனால I didn't see any output. So let me jump to mental ray render. Let me go for render again. Okay, so இப்போ பாத்தீங்கன்னா you see that இதுல வந்து பாத்தீங்கன்னா மெட்டாலிக் அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஃபிளேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அதிகமா ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, நான் ஃபிளேக்ஸ் கொடுத்ததுனால ஃபிளேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல அதிகமா ரிப்பீட் ஆகுது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா you see the skin. ஓகே, skin here. so ஸ்கின்னோட டெப்த், ஒரு லைட் வந்து இதுல பாஸ் ஆயிட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு கலரை பவுன்ஸ் பண்ணி அதுல இருந்து பவுன்ஸ் ஆகி வரக்கூடிய ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின். ஓகே, last but not least the third material வந்து mental ray ஓட மெட்டீரியல் வந்து third one காமிக்க போறேன். so அதுக்கு I'm going to go to this material editor குள்ள போறேன். okay, இந்த material editor குள்ள I go with material, mental ray, materials. okay, so I'm going to select here the material. okay, MIA material X அப்படின்றத select பண்றேன். Here I'm going to apply for this, right click and assign material to selection அப்படின்னு கொடுத்துட்டு minimize பண்ணிடுறேன். இப்போ இதை select பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா இதோட settings குள்ள போறேன். okay, so attribute editor குள்ள MIA material underscore x1 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்குள்ள போறேன். இது எதுலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு மெட்டாலிக் ஷேட்ஸ், ஓகே, மெட்டாலிக் ஷேட்ஸ் இல்லாட்டி ஒரு கிளாசி ஷேட்ஸ் அந்த இதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கலர், வாட் எவர் த கலர் யூ நீட், யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளி சூஸ் இட். ஓகே, சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கோ வித் சயான். ஓகே, ஸோ அந்த கலர்ஸ்க்கு போயிட்டு யூ கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வெயிட்டேஜ் ஆஃப் இட். ஓகே, ஸோ ஈஸியா நீங்க இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ roughness of it. okay, so நீங்க roughness வந்து thickness ஓ இல்லாட்டி darker பண்ணிக்கலாம் ஈஸியா. and also reflective color, உங்களுக்கு என்ன கலர்ல அது reflect ஆகணும் அப்படின்னு. if I just go with white, you can see the reflections here. if I go down, you see it's a plain one. okay, flat one. okay, reflectivity உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல reflectivity கொடுத்துக்கலாம். and also coming down to here, advanced reflective. okay, so if you want more reflective, and இது வந்து பாத்தீங்கன்னா it is based on distance. okay, so use advanced reflection அப்படின்னு கொடுத்தானா if the object is far from this object அப்படின்னா reflections வந்து கம்மியா இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வேற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தூரமா இருக்கும்போது இந்த reflections வந்து அதுக்கேற்ற மாதிரி ரியலிஸ்டிக்கா இருக்கிறதுக்காக இந்த அட்வான்ஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. we come back to this. okay, this works amazingly. இது வந்து சூப்பரா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீஃப்ராக்ஷன் அப்படின்றதுக்குள்ள வரேன். ஓகே, ஸோ இந்த ரீஃப்ராக்ஷன் அப்படின்றதுல நம்ம இப்போ we are going to play with this. okay, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா we have a glass appearance. okay, glass appearance வந்து நம்ம இதுல வந்து ரீஃப்ராக்ஷன்ல வந்து நம்ம கொண்டு வர முடியும். okay, so I go with refraction. okay, first I'm going to use transparency here. transparency அப்படின்னா you see that I get transparent. okay, so if I make it black, you see அது வந்து பாத்தீங்கன்னா opaque மாறிடுச்சு. if I go with full white color, you see that அது வந்து transparent ஆயிடுச்சு. if I want full transparent, you can make it as a full transparent. எனக்கு வந்து கொஞ்சம் semi transparent ஆ இருந்தா it will be better. and glossiness வேணாம் அப்படின்னா you can just take up the glossiness. okay, so இந்த இடத்துல உங்க அவுட்புட் வந்து பாத்துக்கலாம். okay, so glossiness ஓட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள்ஸ், எத்தனை சாம்பிள்ஸ் வேணுமோ அத்தனை சாம்பிள்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். பட் இதை நீங்க கொடுக்க உங்களுடைய ரெண்டு டைமிங்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். if இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ரீஃப்ராக்ஷன். okay, so if I'm going to increase this, you see that இது எல்லாமே கான்ட்ராக்ட் ஆகுது and also expand ஆகுது. okay, so if I go lower than 1 அப்படின்னா உங்களுக்கு ரீஃப்ராக்ஷன் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். okay, if I go more பாத்தீங்கன்னா உங்களுக்கு
expand ஆகும். So if I go a little bit 7.7 அப்படின்னு கொடுத்தேன்னா so it will be like this. Okay, so இப்போ நம்மளுடைய output வந்து let's check the output of this. Okay, let me go with render current frame. Okay, so போட்ட உடனே it takes time and you see this coming out. Okay, so எனக்கு இப்போ transparency வந்து அங்க கிடைக்கல. இந்த color வந்து பாத்தீங்கன்னா I just go little bit higher. Okay, transparency full வச்சிட்டு I go with glossiness. Okay, so உங்களுக்கு எவ்வளவு glossiness வேணுமோ அதோட samples increase பண்ணிட்டு let me go for the render output. Okay, so render outputல வந்து பாத்தீங்கன்னா now இது வந்து பாத்தீங்கன்னா transparent இருக்கும். So you see that glass is transparent and also the car paint and also the skin பாத்தீங்கன்னா it is getting contracted. Okay, so you see a good refraction and also the transparency and also the specular. Okay, so நீங்க இதுல வேணும்னா you can just increase the reflections. Okay, so இதுல போய்ட்டு reflections increase பண்ணீங்கன்னா இன்னும் reflectivity இருக்கும். So இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னா you can just use okay reflection more. Okay, and also the color of the reflections you can affect it. Okay, ரொம்ப சிம்பிளா நீங்க இந்த mental ray materials பார்க்கலாம். சரியா, இப்போ நம்ம பார்க்க போறது Arnold material. ஓகேவா, சோ இப்போ விண்டோஸ்ல போய்ட்டு ரெண்டரிங் எடிட்டர்ல ஹைப்பர்ஷேட் அப்படின்றத ஓபன் பண்றோம். இந்த விண்டோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கிரியேட்ல வந்து பாத்தீங்கன்னா சைடுல ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா Arnold அப்படின்னு இருக்கும். சோ Arnold ஷேடர்ஸ் குள்ள போறோம். ஷேடர்ஸ்ல இப்போ ஃபர்ஸ்ட் AI skin அப்படின்றத பார்க்கலாம். சரியா, சோ AI skin நான் கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, சோ கிளிக் பண்ணிட்டு இதை வந்து நான் இந்த creatureக்கு அப்ளை பண்றேன். சோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் assign material to selection. ஓகேவா, சோ இப்போ உங்களுடைய AI skin செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா அது தெரியல. எதுக்காக அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா AI மெட்டீரியல் தெரியாது. இப்போ ஹார்ட்வேர் ரெண்டரிங்ல இருக்கு. சோ இத கீழே நம்ம டிராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணிட்டு Arnold குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கொஞ்சம் கிளீனா தெரியும். ஓகேவா, சோ இங்க டிஸ்பிளேல பார்த்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ தட் கொஞ்சம் பிரைட்டரா பார்க்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா, சோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா SSS weight. இந்த மெட்டீரியலுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரெண்டு ஸ்கின்னையும் பாஸ் த்ரூ பண்ணிட்டு தேர்ட் ஸ்கின்ல போயிட்டு பட்டுட்டு திருப்பி அதுல இருந்து லைட் வந்து பவுன்ஸ் ஆகி வெளியில வரும். சோ தட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூ சி அ ரெட் கலர். ஓகே, சோ ரெட் கலர் வந்து பவுன்ஸ் ஆகுது, லைட் வந்து பவுன்ஸ் ஆகுது. பாத்தீங்கன்னா தேர்ட் டீப் ஸ்கேட்டர்ல இருந்து அது பவுன்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷாலோ ஸ்கேட்டர், அதுக்கப்புறம் மிட் ஸ்கேட்டர் அண்ட் ஆல்சோ த டீப் ஸ்கேட்டர். பாத்தீங்கன்னா இந்த ரெட்டிஷ் கலர் வந்து யூ சி தட் லிட்டில் பிட் ஒரு illuminate ஆகிற மாதிரி பாக்குறீங்க. ஓகேவா, சோ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய லைட் வந்து இந்த ரெண்டு ஸ்கின்னையும் பாஸ் த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீப் ஸ்கின்ல பட்டுட்டு அதுல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுது. ஓகே, சோ உங்களுக்கு கலர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ த வெயிட் ஆஃப் த நார்மல் ஸ்கின் அண்ட் ஆல்சோ த மிட் ஸ்கின். ஓகே, சோ மிட் ஸ்கின்க்கும் உங்களுக்கு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ த டார்க் ஸ்கின் வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் ரெடியூஸ் இட் or else you can increase the shallow scatter. ஓகேவா, so இது வந்து specular வேணும் அப்படின்னா you can just have a specular and அதோட weight increase பண்ணிக்கலாம். ஓகேவா, so இதுல roughness and also the refractions. ஓகேவா, so இதுல sheen அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கும். so you can sheen it so that உங்களுக்கு இன்னும் வந்து லைட் வந்து பவுன்ஸ் வந்து கொடுக்கும். ஓகே, so you get the accurate output. சரியா, so I reduce it. let me go with reduce பண்ணிட்டு நான் என்னுடைய அவுட்புட்க்கு போறேன். சோ இப்போ இந்த கிரீச்சருக்கு நான் என்னுடைய AI skin அப்படின்றத அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா, சோ இப்போ நம்ம அவுட்புட் விண்டோக்கு போவோம். சரியா, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்ல செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டர் த கரண்ட் ஃப்ரேம். ஓகே, சோ முன்னாடியே பார்த்திருக்கனால அந்த கரண்ட் ஃப்ரேம் ரெண்டருக்குள்ள போயிட்டு கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ண உடனே இட் கோஸ் டு Arnold ரெண்டர். சோ ரெண்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அவுட்புட் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா, சோ நம்ம ஸ்கின் அப்ளை பண்ணிருக்கோம். ஈஸியா உங்களுக்கு ஸ்கின் கலரும் அண்ட் ஆல்சோ லைட் வந்து பாத்தீங்கன்னா அழகா பவுன்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் மெட்டீரியல். ஓகே, நெக்ஸ்ட் Arnoldலயே we are going to see the next material. ஓகே, சோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு நியூ ஃபைலுக்கு போறேன். ஓகேவா, நியூ ஃபைல்ல கிரிட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு பிளேன் ஒன்று போட்டுக்கிறேன் அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்பியர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் இன் பாலி பேனல். ஓகே, பாலில வச்சு
ஸ்பியர் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்னுடைய ஹைப்பர் ஷேட் ஓகே மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஹைப்பர் ஷேட்குள்ள போயிட்டு ஓகே அன்யூஸ் நோட்ஸை டெலீட் பண்ணிட்டு இப்போ அர்னால்ல அடுத்த மெட்டீரியல் பார்க்க போறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு இப்போ ஒரு பாலி பிளேன் ஒன்று கிரியேட் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பியர் ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகே இப்போ இதுல ரெண்டர்ல போயிட்டு ஓகே ஸோ இந்த மெட்டீரியல் நான் எதுவுமே அப்ளை பண்ணல. கோயிங் ஃபார் அர்னால் ஓகே அர்னால் மெட்டீரியல் செலக்ட் பண்றதுக்கு விண்டோஸ்ல போயிட்டு ரெண்டரிங் எடிட்டர் ஹைப்பர் ஷேட் அப்படின்னு ஓபன் பண்றேன். ஸோ ஓபன் பண்ணோடனே இதுல கிரியேட்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா ஷேடர் அப்படின்னு இருக்கும். அந்த ஷேடருக்குள்ள நீங்க இந்த பக்கம் ஜஸ்ட் ட்ராப் டவுன் பண்ணீங்கன்னா AI ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதை செலக்ட் பண்ணி இந்த பியர் மேல டிராப் பண்றேன். ஸோ AI ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அப்ளை ஆயிருச்சு. ஸோ இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஸோ ஸ்பியர்க்குள்ள போனீங்கன்னா உங்களுடைய ஆட்ரிபியூட்ல AI ஸ்டாண்டர்ட் 1 அப்படின்னு இருக்கு சரியா. ஸோ அதுல கலர் ஓகே ஸோ உங்களுக்கு கலர் என்ன கலர் சூஸ் பண்ணுமோ ஸோ அந்த கலர் நீங்க ஈஸியா இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஃபாஸ்டாகவும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வெயிட் ஆஃப் த டெஃப்யூஸ் ஓகே ஸோ நீங்க அதை கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ரஃப்னஸ் உங்களுக்கு டெஃப்யூஸோட ரஃப்னஸ் எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு ஓகே ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வச்சுங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும். அண்ட் ஆல்சோ பேக் லைட்டிங் வேணும்னா யூ கேன் சி அ பேக் லைட் ஹியர் ஓகே ஸோ உங்களுக்கு பின்னாடியும் லைட் இருக்கு அப்படின்னும் போது நீங்க இந்த பேக் லைட் யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். அண்ட் ஆல்சோ கம்ஸ் த ஸ்பெக்குலியர் ஓகே ஸ்பெக்குலியர் அப்படின்றது உங்களுடைய ஹைலைட் ஓகே ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெக்குலியர் ஃபிளாட்டா இருக்கு. இந்த இடத்துல வெயிட் அப்படின்னு இருக்குல்ல ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்பெக்குலியர் ஹைலைட் ஆகும் சரியா. ஸோ அதுல உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஹைலைட் வந்து அதிகமா வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ எவ்வளோ கம்மியாக வேணுமோ யூ கேன் டிக்ரீஸ் இட் சரியா. இதுல ரஃப்னஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுடைய ஸ்பெக்குலியரோட ரஃப்னஸ் வந்து ஹார்டா இருக்கணுமா இல்லாட்டி ஸ்மூத்தா இருக்கணுமா ஷார்ப்பா இருக்கணுமா அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கணுமா அப்படின்றத இந்த இடத்துல உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா வச்சுக்கிறேன் ஓகே ஸோ திஸ் வில் பி குட். அண்ட் ஆல்சோ அனிசோட்ராபிக் உங்களுடைய ஸ்பெக்குலியர் வந்து ரவுண்டா இல்லாம அனிசோட்ராபிக் மாதிரி கேன் ஜஸ்ட் ஹாவ் ஸ்ப்ரெட் ஓகே ஸோ இந்த ஸ்பெக்குலியர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஓகே ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் ஆக்சிஸ்க்கு நீங்க ஸ்பெக்குலியர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஓகே ஸோ நீங்க அனிசோட்ராபி யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும் ஓகே ஸோ ஒரு லைன் மாதிரி உங்களுடைய ஸ்பெக்குலியர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஜஸ்ட் யூ கேன் சி திஸ் ஓகே ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ இது 0.5 வந்து டிஃபால்ட்டா வச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை ரொட்டேட் பண்ணி கூட வச்சுக்கலாம் சரியா. தென் அப்படியே கீழே வந்தீங்கன்னா யூ சி ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ரிஃப்ளெக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்றத நீங்க இந்த இடத்துல வெயிட் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ரீஃப்ராக்ஷன்ல யூ சி தட் உங்களுக்கு வந்து ஒப்பேக்கா இருந்ததுன்னா ஒப்பாசிட்டி வந்து கம்மியா இருந்ததுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஃப்ராக்ஷன் யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து ரீஃப்ராக்ட் ஆகணும் அப்படின்றது வந்து இங்க நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் சரியா. ஸோ வெயிட் எவ்வளோ உங்களுக்கு வந்து ரீஃப்ராக்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரீஃப்ராக்ட் ஆகும் ஓகே. ஹியர் கம்ஸ் ஒபாசிட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் ஓகே. ஸோ நான் இங்க கம்மி பண்றேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஒபாசிட்டி டவுன் ஆயிடுச்சு டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. பட் அர்னால்ல மட்டும் இட் வில் பி டிஃப்ரெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படி அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஒபாசிட்டி டவுன் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய அவுட்புட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒபாசிட்டி தெரியாது. இன்னொரு ஆப்ஷன் நம்ம அதை பண்ணணும் சரியா. ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் அவுட்புட் எடுக்கிறேன் சரியா. ஸோ அதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு பேனல்ஸ்ல ரெண்டு செட்டிங்ஸ்குள்ள போறேன் ஓகே. ஸோ ரெண்டு செட்டிங்ஸ்ல இந்த சாஃப்ட்வேர்ல இருந்து அர்னால் மாத்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு லைட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். அர்னால் மாடலிங்ல அர்னால் லைட் ஓகே. ஸோ இந்த இடத்துல போயிட்டு அர்னால்டோட ஏரியா லைட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏரியா லைட்டை வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம் ஓகே. ஸோ கரெக்டா ஏரியா லைட் தெரியுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதை ஸ்கேல் பண்ணிக்கிறேன் 7 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லைட் வந்து எவ்வளவு தூரம் தெரியுது அப்படின்னு தெரியும். ஸோ இன்டென்சிட்டி மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் 20 வரைக்கும் கொடுத்துக்கலாம் ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு அவுட்புட் பார்க்கலாம் சரியா. ஸோ அர்னால்ல அவுட்புட் கொடுக்குறேன் ஓகே. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்பேக்கா இருக்கும் ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இதில் இருக்காது. நான் ஒபாசிட்டி டவுன் பண்ணாலும்
பாத்தீங்கன்னா இது வந்து சாலிடா இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒபாசிட்டி வந்து டவுன் ஆகாது, டிரான்ஸ்பரன்சி இருக்காது. ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி நம்ம அர்னால் மெட்டீரியல்ல நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நீங்க டிரான்ஸ்பரன்சி கொடுத்ததுக்கு அப்புறம் இதை செலக்ட் பண்ணிட்டு, ஓகே, ஸோ கோ டு யுவர் ஸ்பியர் 1, ஓகே, ஸ்பியர் ஷேப் 1, பி ஸ்பியர் பாலிஸ்பியர் ஷேப் 1 அப்படின்றதுக்குள்ள போங்க. ஓகே, அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய அர்னால் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள போங்க. சரியா? ஸோ அந்த ஆப்ஷன்ல போனீங்கன்னா இந்த இடத்துல பாலி மெஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பாலி மெஷ்ல ஒபேக் அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ அதை வந்து நீங்க எடுத்துருங்க. சரியா? ஒபேக் அப்படின்றது எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இனிமேட்டு ஒபேக்கா இருக்காது, டிரான்ஸ்பரன்சி வந்து இதுக்கு அப்ளை ஆகும். சரி, இதை நான் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டர் அவுட்புட் எடுக்கிறேன். சரியா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பா டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். நீங்க அதுல எவ்வளவு ஒபாசிட்டி கொடுக்குறீங்களோ ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி வந்து இது உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கு. ஓகே, டிரான்ஸ்பரன்சி வருது. ஸோ பாத்தீங்கன்னா லைட் உங்களுக்கு பாஸ் ஆகுது. சரியா? ஸோ ஈஸியா உங்களுடைய ஆப்ஜெக்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிரான்ஸ்பரண்டா ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுல மட்டும் நீங்க ஜஸ்ட் ஒரு இடத்துல போயிட்டு மெட்டீரியல்ல மென்டல் ரே மெட்டீரியலோ இல்லாட்டி நார்மல் மெட்டீரியலையோ நீங்க போய் ஒபேக், தட் இஸ் ஒபாசிட்டி டவுன் பண்ற மாதிரி கொடுக்கறது மாதிரி உங்களுக்கு அர்னால்ல ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டோட செலெக்ஷனுக்கும் போயிட்டு தான் நீங்க இந்த ஒபேக்கை வந்து எடுத்தாதான் உங்களுக்கு வந்து ஒபாசிட்டி கம்மியா இருக்கும், தட் இஸ் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்காது. சரியா? ஸோ பாத்தீங்கன்னா லெட்ஸ் செக். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ஓகேவா? ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நான் வியூ பண்ண முடியுது. ஓகே, ஸோ உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஸ்பெக்குலர் வேணுமோ அவ்வளவு தூரம் நீங்க கொடுத்துக்கலாம் ஸ்பெக்குலர். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பம்ப் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். சரியா? ஸோ பாலில போயிட்டு ஒரு பிளேன் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ ஒரு பாலிகான் ஸ்பியர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல இருந்து கண்ட்ரோல் டி கொடுத்து ஒரு டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ பாத்தீங்கன்னா ரெண்டு பாலி ஸ்பியர் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்பியரை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இதுக்கு பம்ப் மேப் அப்படின்ற ஒரு மேப்பை அப்ளை பண்ண போறேன். ஸோ அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டரிங்ல போயிட்டு ஒரு நார்மல் லேம்பெட் வந்து அப்ளை பண்றேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஸோ கலர் எதுவுமே நான் மாற்ற போறது இல்லைங்க. இங்க பம்ப் மேப் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களோட ஆட்ரிபியூட் எடிட்டர்ல லேம்பெட் நீங்க எதை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அது இங்க காமிக்கும். ஸோ அதுல பம்ப் மேப் அப்படின்றது குள்ள போயிட்டு இந்த இடத்துல செக்கர் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த செக்கர் பாக்ஸ் ஐக்கான கிளிக் பண்றேன். ஓகேவா? ஸோ செக்கர் பாக்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல போயிட்டு கிளாத் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்றேன். சரியா? ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே தெரியாது. நான் 6 பிரஸ் பண்றேன். ஓகே, 6 பிரஸ் பண்ணோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா இந்த ஸ்பியர் ஒரு கிளாத், தட் இஸ் இந்த லைன்ஸ்ல உங்களுக்கு பம்ப் ஆற ஒரு இது தெரியும். ஓகே, ஸோ ஒரு அப்பியரன்ஸ் தெரியும். ஸோ நல்லா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பம்ப் ஆகுது. ஓகே, எல்லா சைட்ஸுமே பம்ப் ஆகுது. இதை வந்து நான் ஜூம் பண்ணி பார்க்கறேன். ஸோ பம்ப் ஆகுதே தவிர யூ டிட் நாட் அப்ளை த ஷேப் டு இட். ஓகே, ஒரு ஷேப்பை வந்து அதுக்கு மாறவே இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பியரா ரவுண்டடா தான் இருக்கு. ஸோ இதுக்கு ஏற்ற ஸ்பேஸ் வந்து நீங்க ஷேப் வந்து அது மாறல. ஓகே, ஸோ நீங்க இதை ரொட்டேட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்பியரா தான் தெரியும். இந்த கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது நீங்க இது யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி பெட்டர். இதுக்கு அப்ளை பண்ணோன்னே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பம்ப்னஸ் இருக்கு. ஓகே, ஸோ பம்ப்னஸ் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு தட் இஸ் டெக்ஸ்சரே வந்து கொஞ்சம் இதுல இருந்து உங்களுக்கு மேனிப்புலேட் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் பெவல்டாவும் இந்த இடம் கொஞ்சம் உள்ள போன மாதிரியும் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டா உங்களுக்கு தெரியுது. பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பியர் ஷேப் மட்டும் உங்களுக்கு டிஃபார்மே ஆகல. பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸ்பியரா இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு டிஃபார்ம் ஆச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கட்ஸ் வரும். சரியா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஷார்ட்டை நீங்க வந்து டிஸ்டன்ஸ்ல காமிக்கிறீங்க, அந்த ஆப்ஜெக்ட் நான் க்ளோஸ் அப் போகவே இல்லை அப்படின்னும் போது நீங்க சிம்பிளா இந்த பம்ப் மேப்பை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பம்ப் டெப்த்தை வந்து நீங்க இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே, ஸோ உங்களுக்கு லேம்பர்ட் 2குள்ள போயிட்டு இந்த பம்ப் மேப்குள்ள கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இது வரும். சரியா? ஸோ இதுல போயிட்டு நீங்க பம்ப் மேப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ல போயிட்டு அவுட்புட்ல போயிட்டு ஸோ பம்ப் மேப் இது உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ
அவ்வளவுதான் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ரிவர்ஸாகவும் கொடுத்துக்கலாம் அண்ட் ஆல்சோ எவ்வளோ டெப்த் வேணுமோ ஸோ அதுவும் நீங்க கொடுத்துக்கலாம். பட் ஷேப் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு மெட்டீரியலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே லேம்பர்ட்டை நான் அப்ளை பண்றேன் இதுக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு என்னுடைய அவுட்புட், ஓகே, ஸோ அவுட்புட் கனெக்ஷனுக்கு போறேன். ஸோ அவுட்புட் கனெக்ஷனுக்கு நீங்க செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா லேம்பர்ட் 3SG, தட் இஸ் உங்களுக்கு ஷேடிங் இன்ஜின்குள்ள போயிட்டு ஷேடிங் குரூப் சாம்பிள் ஷேடிங் குரூப்குள்ள போயிடுச்சு. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேடிங் குரூப் ஆட்ரிபியூட்ஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ள போயிட்டு இப்போ இந்த செக்கர் பாக்ஸை கிளிக் பண்றேன். செக்கர் பாக்ஸை கிளிக் பண்ணி கிளாத் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? ஸோ கிளாத்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு அப்ளை ஆயிடுச்சு. நீங்க உங்களுக்கு வந்து அந்த மேப் எவ்வளவு தூரம் ஸ்கேல் ஆகணுமோ அது இங்க கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் 0.5 மட்டும் கொடுத்துக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் அதிகமா இல்லாம உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக. ஓகேவா? ஸோ நான் 2 கொடுத்துருக்கேன். இதுல வந்து உங்களுக்கு மேப் வந்து டிஸ்பிளே ஆகாது, நம்மளுடைய ரெண்டர் அவுட்புட்ல தான். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், ரெண்டர் செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த செட்டிங்ஸை ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெண்டர் செட்டிங்ஸ் இதுல போயிட்டு நான் மாயா சாஃப்ட்வேர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ தட் கொஞ்சம் ஃபாஸ்டா ரெண்டர் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் கரண்ட் ஃப்ரேம் ரெண்டரிங் கொடுக்குறேன். சரியா? ஸோ கரண்ட் ஃப்ரேம் ரெண்டரிங் கொடுத்தோன்னே பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பம்ப் மேப் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வியூவிங் பர்பஸ்க்காக, ஓகே, ஒரு வியூவிங் பர்பஸ்க்காக இல்லாட்டி லாங்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நீங்க வந்து கொஞ்சம் பம்ப்டா காமிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க இதை யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் யூஸ் பண்ணலாம். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க க்ளோசரா உங்களுடைய கேமராவை கொண்டு போறீங்க, அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்டா இருக்கணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப். சரியா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்த பார்ட்ல உங்களுக்கு இந்த 2 தேவைப்படுதோ ஸோ அந்த பார்ட்ல நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாங்ல இருந்து இல்லாம க்ளோஸ் அப் ஆப்ஜெக்ட்ல நீங்க இது யூஸ் பண்ணீங்கன்னா இட் பி பெட்டர். ஓகே, ரெண்டுமே ஈஸி டு அப்ளை அண்ட் ஆல்சோ யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ இந்த சாப்டர்ல நீங்க என்னென்ன பார்த்தீங்க அப்படின்றத நான் ரீகலெக்ட் பண்றேன். ஜஸ்ட் நீங்க பார்த்தது என்ன அப்படின்னா மாயா ரெண்டர்ஸ், என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் ரெண்டர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்க. அதுக்கப்புறம் ஷேடர்ஸ், மாயா ஷேடர்ஸ், ஓகே, அதுக்கப்புறம் அர்னால்ட் ஷேடர்ஸ் அண்ட் ஆல்சோ மென்டல் டே ஷேடர்ஸ் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பிட் மேப் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பாத்தீங்க. எப்படி வந்து மெட்டீரியலா நம்ம அப்ளை பண்ணலாம், மெட்டீரியல்ல பிட் மேப் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்க. டெக்ஸ்சர்ஸ், நம்மளுக்கு டிஃபால்ட்டா இருக்க டெக்ஸ்சர்ஸ் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அண்ட் ஆல்சோ நீங்க எப்படி வந்து ஒரு இமேஜ் வந்து உள்ள கொண்டு வந்து டைலிங்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பாத்தீங்க. அதுக்கப்புறம் ஹைப்பர் ஷேட் விண்டோவை பத்தி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நியூ ஹைப்பரை வந்து நீங்க எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரேம்ப் ஷேடர்ஸ், பம்ப் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பிங் அண்ட் ஆல்சோ மென்டல் ரே அண்ட் அர்னால்ட் மெட்டீரியல் ரெண்டு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ மென்டல் ரே அப்படின்றது நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அர்னால்ட் அப்படி இல்லை, ஸோ இது வந்து டிஃபால்ட்டாவே உங்க மாயா கூட வந்துடும். சரியா? ஸோ மென்டல் ரே வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ யூ ஹாவ் டு கோ டு nvidia.com அண்ட் உங்களுடைய கம்பேக்டிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க மென்டல் ரேவை டவுன்லோட் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.